ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி. புதிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். இப்போ உங்களுக்கு ஒரு புதுசா வந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நண்பர்கள் உரையாடி அதற்கு பிறகு கடைசியா நான் சொல்ற மாதிரி. இப்போ இது நம்ம தொடர்ந்து 1வது பாடல்ல இருந்து வாரத்திற்கு 10 அதாவது ஒரு வாரத்துக்கு 2 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 10 பாடல்களா பார்த்துக்கிட்டே வரோம். 2023 ஜான்வரியில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 10 பாடலா வந்திருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு எத்தனாவது பாட்டு? 71ல இருந்து இல்லையா? 2655 அந்த பெரிய திருவந்தாதியில அந்த பாடலுக்கு வந்திருக்கோம். இன்றைய 10 பாடல்கள் நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரிய திருவந்தாதியினுடைய ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு பக்தன் இறைவனிடத்துல தன்னை ஒப்படைக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதை தாண்டி அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னவெல்லாம் சந்தேகங்கள் வரும், என்னவெல்லாம் குழப்பங்கள் வரும், இதை எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவை நம்மாழ்வார் இந்த பெரிய திருவந்தாதியில வச்சிருக்கிறார். குறிப்பாக தன் நெஞ்சுக்கு அவர் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான் இதுல நிறைய நல்ல சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. இப்ப அந்த வரிசையில இந்த 10 பாட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல இறைவனுக்கும் அவருக்குமான ஒரு உரையாடல் மாதிரி இதுல நிறைய பாடல்கள் இருக்கு. தனக்கும் அவருக்குமான உரையாடல், தனது நெஞ்சுக்கு சொல்லுவது, அப்புறம் பிறருக்கு சொல்லுவது, இந்த மாதிரியான காம்பினேஷன்ல இந்த 10 பாடலை வச்சிருக்கிறார். முதல் பாட்டிலே முதல் பாட்டுனா இந்த 71வது பாட்டு, அதுல ரொம்ப சிம்பிளான பாட்டா தான் சொல்றார். தனி நின்ற, நான் கொண்டு கூட்டி வாசிக்கிறேன். தனி நின்ற சார்பு இலா மூர்த்தி. என்ன சொல்றாரு? தனி நின்ற சார்பு இலா மூர்த்தி. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பின்னால வரக்கூடிய பாடல்கள்ல இந்த இந்த வரிய விளக்கம் சொல்லிட்டே வர்றதை நம்ம பார்க்கலாம். சார்பு என்றால் ஒன்றை சார்ந்து நிற்பது. வைணவத்துல அதற்கு பேரு பாரதந்திரியம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதந்திரியம் என்றால் இன்னொன்றை, பர என்றாலே வெளின்னு அர்த்தம், பரதேசின்னு சொல்றோம், அயல் நாட்டவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பாரதந்திரியம். ஒன்றை சார்ந்து இருப்பது. எந்த பொருளாவது, எந்த ஒரு இதாவது, அதாவது ஒரு ஐடியா ஏதோ ஒண்ணு ஏதாவது இன்னொரு பொருளையோ இன்னொரு ஐடியாவையோ சார்ந்துதான் இயங்க முடியும் என்று வந்தால் அது பாரதந்திரியம் உள்ளது. அப்ப அதற்கு அகைன்ஸ்டா இருக்கிறது என்ன? அதுக்கு ஆப்போசிட் என்ன? தானாகவே இயங்குவது, வேறு எதன் உதவியும் வேறு எதன் சார்பும் தேவைப்படாதது, அது சுவாதந்திரியம். அதுல இருந்துதான் சுதந்திரம்ங்கிற வார்த்தை வருது. சுவாதந்திரியம். சுவாதந்திரியம்ங்கிறது பரமபொருள், பரம்பொருளாகிய நாராயணனுக்கு மட்டுமே சுவாதந்திரியம் உண்டு. பிற அனைத்துமே நாராயணனை சார்ந்து இயங்க வேண்டியவை என்பதால் பாரதந்திரியம் உடையவை. இப்போ 3 தெய்வங்கள், முப்பெரும் தேவர்கள்னு ஒரு மரபா நம்ம சொல்றோம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்பவர்கள் அப்படின்னு. அப்ப இப்படி சொல்லும் போது இந்த மூவருமே ஒரே மாதிரியான கேட்டகரியில, ஒரே மாதிரியான ரேங்கிங்ல கொண்டு வச்சிடுற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் வருது. ஆனால் வைணவத்துல திரும்ப திரும்ப நாராயணன் அந்த இடத்துல தன்னைய அந்த ரோல் பிளே பண்றால வச்சுக்கிட்டா கூட, அவர் தான் இப்ப எம்டி அண்ட் சிஇஓன்னு சொல்றோம். சிஇஓவா இருக்கிறவர் தன்னை எம்டியாவும் வச்சிருக்கார், மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்கார். அவர் தன்னைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராகவும் வைத்திருக்கிறார். அப்ப 2 பணிகளை அவர் செய்கிறார். அத மாதிரி இங்க இவர் இந்த மூவரிலும் சிறந்தவராக விளங்கினாலும் இந்த மூவர்ல நடுவுல இருக்கிற ரோலையும் பண்றார். அத என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூவரில் முதல்வனாகிய மூர்த்தி அப்படின்னு அவரை சொல்றத பார்க்கலாம். யார் சொன்னாங்கன்னு மறந்துட்டேன். மூவரில் முதல்வனாகிய மூர்த்தின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அததான் இங்க சொல்றாரு. தனி நின்ற சார்பு இலா மூர்த்தி. 3 தெய்வங்கள்ல சிவனும்
பிரம்மனும் சார்புடையவர்கள், நீ மட்டுமே எந்த சார்பும் இல்லாமல் தனித்து நிற்கக்கூடியவன் பொருள். எப்படி சொல்றார்? பனி நீர் அகத்து உலவு செஞ்சடையான் ஆகத்தான். பனிநீர் உலவு செஞ்சடை. பனிநீர் என்பது குளிர்ந்த நீராகிய கங்கையை குறிப்பது. கங்கையை தனது சடைமுடிகளால் கட்டியவன் யாரு? சிவன். அவன் ஆகம் என்றால் உடல்னு பொருள். ஆகத்தான் உடல் உடையவன். அவன் என்ன பண்றான்? சிவன் பெருமாளுடைய உடம்புல ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டான். அதனாலதான் அவனுக்கு சிறப்பு. பெருமாள் கொடுத்தாராம், என் உடம்புல பாதி எடுத்து. சங்கர நாராயணர்னு சொல்ற வடிவம் இருக்கு இல்லையா? சங்கரர் பாதி, நாராயணர் பாதியா இருக்கிற வடிவம், அந்த வடிவத்தை சொல்றாரு. ஆகத்தான் உடலை உடையவன் அர்த்தம். பனி எப்படி வாசிக்கணும்? பனி நீர் அகத்து உலவு செஞ்சடையான் உன் ஆகத்தான், உன் மேனியை உடையவனாக இருக்கிறான். அப்போ மேனிக்கு இவனை சார்ந்து இருக்கிறான். யாரு? சிவபெருமான். சரி, அப்ப இன்னொருவர் யாரு? பிரம்மா. பிரம்மாவை எடுத்தா நான்முகத்தான் நின் உந்தி முதல். உந்தி என்றால் வயிறு, தொப்புள் குறிக்கக்கூடியது. அந்த தொப்புள்ளதான் முதல் என்றால் தொப்புள்ளதான் அவன் பிறந்தான் அர்த்தம். முதல் என்றால் உந்தி முதல், உனது உந்தியில் பிறந்தவன் அர்த்தம். பிரம்மனே உங்ககிட்ட பிறந்தவன். சிவன் உங்ககிட்டதான் உடம்பே வாங்கிக்கிட்டான். ஆனா நீ யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்கல, எல்லாருக்கும் கொடுக்கற. அதனாலதான் தனி நின்ற சார்பு இலா மூர்த்தி அப்படின்னு நாராயணன் சொல்றாரு. அப்ப நம்ம கேட்போம்ல, நீ எப்படி அவரை மட்டும் தனி இல்லா சார்பு மூர்த்தின்னு சொல்ற, அது வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, பாருங்க கூட இருக்கிற 2 பேரும் எடுத்துக்கங்க சார். சிவன் தலையில கங்கையை வச்சுட்டு இருந்தா கூட அவர் பார்ட் ஆஃப் த பாடி எங்கால்ட்ட இருந்து தான் வாங்கியிருக்காரு. பிரம்மன் கேட்கவே வேண்டாம், இவருடைய தொப்புள்ள மலர்ந்த தாமரையில பிறந்தவர். அப்போ நாராயணர் தானே சார் பெஸ்ட். அவர் யார்கிட்ட இருந்து பிறந்தார், யார்கிட்ட உடம்ப வாங்கினார், அவர் தனியா நிக்கிற மூர்த்தி. ஆகவே நான் அப்படி சொல்றேன் அப்படின்றாரு நம்மாழ்வார். தனி நின்ற சார்பு இலா மூர்த்தி. இதை சொன்ன பிறகு இனி நின்று நின் பெருமை யான் உரைப்பது என்னே. இதுக்கு மேல நான் நின்று உன் பெருமைன்னு எதையா சொல்லணும்? இருக்கிறதுலயே உயர்ந்தவர்கள் தேவர்கள்னு சொல்லியாச்சு. தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தது விளங்குபவர்கள் முப்பெரும் தெய்வங்களாக விளங்குபவர்கள்னு சொல்லியாச்சு. அந்த முப்பெரும் தெய்வங்கள்ல இருக்கிற 2 தெய்வங்களே இவனுடைய உதவியோட, நாராயணனுடைய உதவியோட தான் செயல்படுகிறார்கள், உருவானார்கள்னு சொல்லியாச்சு. அப்ப இதை விட இந்த பெருமைய வேற என்ன நான் சொல்லணும்? இனி நான் நின்று சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவரு இறைவனின் பெருமையை சொல்றாரு. அடுத்த பாட்டுல அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல் பாட்டுல ஒரு பக்தனா பேசினவரு இந்த 72வது பாட்டுக்கு வரும்போது ஒரு தத்துவ விசாரம் அதை பண்ணக்கூடிய ஆளா மாறுறாரு. என்ன முதல் அந்த பாட்டு எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்வா, இறைவன்கிட்டயே சொல்றாரு, டைரக்டா பேசுறாரு. முதல்வா மேல சொன்னார் இல்லையா, ஆகத்தான் நின் உந்தி முதல்னு சொன்னாரு. அவனுக்கு தொடக்கமே உன்னுடைய திருவுந்தி தான், பிரம்மனுக்கு தொடக்கமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போதே முதல்வாங்கிறாரு. அப்ப முதல்வன் என்றால் என்ன? அனைத்திற்கும் தொடக்கமாக விளங்குபவன் பொருள். முதல்வா 3 திருவுருவம் முதல் ஆம் என்பர். என்பர் என்றால் அப்படி பேசிக்கிறாங்க, அப்படி ஒரு கருத்து உலவுகிறது அப்படின்னு சொல்றாரு. 3 திருவுருவம் முதல் ஆம். அப்ப என்ன பொருள்? 3 திருவுருவம், 3 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களும் இங்கு என்னவென்று சொல்லப்படுகிறது? இந்த 3மே முதல் ஆம். அவங்க 3 பேரும் தான்ப்பா பிரைம் காட்ஸ். அவங்க 3 பேரும் தான் முதல் தெய்வங்கள்னு சொல்றாங்க சிலர். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க? 3க்கும் ஒன்றே முதல் ஆகும் என்பர். நான் கொண்டு கூட்டி சொல்றேன். 3க்கும் ஒன்றே முதல் ஆகும் என்பர். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க? எப்பா இந்த 3 பேரும் வேலை செய்யறதுக்கு மேல இன்னொரு ஆள் இருக்காருயா, அந்த இன்னொரு ஆள் தான் இந்த 3 பேரையும் வேலையில இறக்கியிருக்காருன்னு இன்னும் சிலர் சொல்றாங்க. முதல்ல சொன்னவன் என்ன சொன்னா, ஐயா இந்த 3 பேரும் தான் ஐயா டாப், இந்த 3 பேரும் தான் இந்த உலகத்தையே
நடத்துறாங்க, டிசைட் பண்றாங்க இந்த உலகத்தை பத்தி எல்லாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்ல இந்த 3 பேருக்கும் மேல ஒண்ணு இருக்கு. 3க்கும் ஒன்றே முதல் ஒரு விஷயம், ஒரே ஒரு ஒரு விஷயம் இந்த மூவருக்கும் முன்னாடி நின்னு இவர்களை நடத்தி வேலை செய்ய வைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டு இப்ப இது இந்த 2 வரிக்கு நம்ம எப்படி விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை பேசும்போது உலகம் இயங்குகிறது. உலகம் இயங்குவதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தெய்வங்கள் உலகத்தை இயக்குகின்றனன்னு சொல்லியாச்சு. அப்ப இயக்கும் போது எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து வைணவத்துல நாராயணனே எல்லாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த இப்படி என்பர்னு சொல்லும் போது அப்படி ஒரு தியரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தியரியை தான் இங்க பேசுறாரு. உதாரணமா பட்டர் பிரான் எழுதுறாரு. அந்த பட்டர் எழுதும்போது ஸ்ரீ ரங்கராஜஸ்தவ பூர்வ சதகம் அப்படின்னு ரங்கராஜஸ்துவம்னு எழுதுறாரு. ரங்கராஜன் எங்க இருக்காரு? நான் இதுல ஸ்ரீரங்கத்துல. அவரை புகழ்ந்து எழுதும்போது அதனுடைய பூர்வ சதகம், அதனுடைய துவக்கத்துல அவர் ஒண்ணு எழுதுறாரு. அதுல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, த்ரயோ தேவாஸ்துல்யா, த்ரயோ தேவாஸ்துல்யா, மூன்று தேவர்களும் சமம் என்று சிலர் சொல்வார்கள். இந்த பாசுரத்தை எடுத்து விளக்கிறார் அவர். அப்படின்னா 3 தேவர்களும் சமம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு சாமியவாதம் அப்படின்னு பேரு. அந்த தியரியை பேசுறவங்க சாமியம்னா சமம், சாமியத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் சமம். சாமியவாதம் என்றால் 3 தேவர்களும் ஈக்குவல், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெயிட்டேஜ் போட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாம ஒரு என்ன சொல்றது, பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம்னு வைங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாலோ அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்தீங்கன்னாலோ 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற கோஷ்டி ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் தான் சாமியவாதம். அனைத்தையும் சமமாக பார்த்தல், மூவரும் சமம் என்று பார்த்தல். இப்ப எந்த மூவரையும் பார்த்தாங்க? 3 மூர்த்திகளையும் முத்தேவர்களையும் பார்த்தார்கள். ஆகவே திரிமூர்த்தி சாமியவாதம் அப்படின்னு பேரு. அதுதான் இங்க அந்த முதல் வரியா சொல்றது. முதல் வரியில சொன்னாங்க இல்லையா, 3 திருவுருவம் முதலாம் என்பர், 3 திருவுருவங்களும் முதல் என்று சொல்வது. அப்புறம் இன்னொருவர் வந்து என்ன சொல்றாரு, மூவருக்கும் முன், இதுக்கு நடுவுல ஒரு வாதம் இருக்கு. அது இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதுனால அதை நம்மாழ்வார் பேசல. கேக்குது இல்லையா? மோகன் சார் நீங்க மியூட் பண்ணிக்கணும் கொஞ்சம். பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு பேரு திரிமூர்த்தி சாமியவாதம், 3 தேவர்களும் சமம்னு சொன்னது. அடுத்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 3 தேவர்களும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேதமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ 3 பேரையும் தனித்தனியா பிரிக்கிற, அப்புறம் 3 பேருக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கற, அப்புறம் 3 வெயிட்டேஜும் ஈக்குவலா இருக்கு, ஆகவே 3 பேரும் சமம்னு சொல்ற. இதுதான் சாமியவாதம். ஐக்கியவாதம் பேசுறவன் என்ன சொல்றான், யோ 3 பேரையும் பிரிக்கவே கூடாதியா, நீ 3 பேரும் ஒண்ணுதான், ஒரே ஆளா தான் 3 பிரிஞ்சு வேலை செய்யறாங்களே, அதனால 3 பேரும் ஒண்ணுங்கிறதுனால நீ 3 பிரிச்சா கூட 3 பேரும் ஈக்குவல் ரேட்டிங் தான் வாங்குவாங்க. அதுலயே உனக்கு தெரியலையா, இந்த 3 பேரும் ஒருவரேங்கிறார். திரியமிதம் அத்வைதம், மூவரும் ஒருவரே. திரியமிதம் அத்வைதம், மூவரும் ஒருவரே என்று சொன்னால் அது ஐக்கியவாதம்னு பேர். அதுக்கு சாமியவாதம், ஐக்கியவாதம். ஐக்கியம்னா ஒன்று, மூவரும் ஒருவரே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம்தான் 3வது ஒரு பாயிண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, 3க்கும் முதல் ஒன்றே ஆகும், இந்த மூவருக்கும் மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு இன்னொரு கோஷ்டி சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 3க்கும் மேல இருக்கிறது தான் பிரம்மம், அது தூய பிரம்மம்.
அந்த பிரம்மத்தினுடைய செயலை நிகழ்த்துவதற்குத்தான் இந்த 3 பேரும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. அதுக்கு பேரு துரிய பிரம்மவாதம் அப்படின்னு பேரு. அப்போ சாமியவாதம், ஐக்கியவாதம், துரிய பிரம்மவாதம் 3 இருக்கு. சாமியவாதம் மூத்தேவர்களும் சமமானவர்கள்னு சொல்லுது. ஐக்கியவாதம் 3 பேரும் ஒருவரேன்னு சொல்லுது. துரிய பிரம்மவாதம் 3 பேருக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லுது. சரியா? இவர் எழுதின இந்த 2 வரி பாடலுக்கு இது இந்த தியரி தான் காரணம். முதலாம் திருவுருவம் 3 என்பர், ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. ஆனா ஒண்ணு யோசி, நிகர் இலகு கார் உருவா, காருக்கு நிகரான உருவம் படைத்தவனே. கார்னா கார்மேகம், நிகர் இலகு கார், அதாவது இதை மீட்டருக்காக மாத்தி போடுறாரு. காருக்கு நிகரான இலகு உருவா, அந்த கார்மேகத்திற்கு இணையான உருவம் படைத்தவனே. புகர் இலகு தாமரையின் பூ நின் அகத்தது அன்றே. அப்ப இவங்க எல்லாம் இது தனி அது தனி இப்படி இப்படிலாம் பேசுறாங்க. ஆனா புகர் என்றால் தேஜஸ், அந்த ஒளி வீசக்கூடியது. ஒளி வீசும் தாமரைங்கிறது பிரம்மன் அமர்ந்திருப்பது. பிரம்மன் அமர்ந்திருக்கும் தாமரையே உனக்குள்ள அடக்கம். அப்படி இருக்கும்போது இவங்க உங்க 3 பேரையும் எப்படி சமம்னு சொல்றாங்க? எப்படி உங்க 3 பேரும் ஒரே ஆள்னு சொல்றாங்க? நீ இல்லையா எல்லாரையும் உருவாக்கி இருக்க? எல்லாரும் உனக்குள்ள அடக்கமாச்சே. அப்புறம் இன்னொரு பிரம்மத்தை எங்க இருந்தோ துரிய பிரம்மத்தை பிடிச்சிட்டு வராங்க, மேல இருக்குன்னு சொல்றாங்களே, எல்லாம் உனக்குள்ள இல்லையா அடக்கம்? அதுக்குதான் ஒரு பிரம்மனை மட்டும் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா வைணவ சம்பிரதாயப்படி பிரம்மன் இவரால விஷ்ணுவால படைக்கப்பட்டு அப்புறம் பிரம்மனால் படைக்கப்பட்டதுதான் ருத்ரன். ஆகவே பிரம்மனை சொன்னாலே மத்த எல்லாம் அதுக்குள்ள அடக்கங்கிறதுனால இவர் என்ன சொல்றாரு? புகர் இலகு தாமரையின் பூ, ஒளி வீசக்கூடிய தாமரையின் மலர், அதாவது பிரம்மா பிறந்த மலரே நின் அகத்தது அன்றே, அதுவே உனக்குள்ள இருக்கிறதாச்சே. அப்போ சாமியவாதமோ ஐக்கியவாதமோ துரிய பிரம்மவாதமோ இந்த இடத்துல எந்த பொருளும் இல்லை, நாராயணனே எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாட்டுல இப்படி ஒரு தியரி வைக்கிறார். அடுத்த பாட்டுல பக்தனுக்குரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உள்ள வச்சிருக்காரு. கவனிச்சு பார்த்தாதான் தெரியும். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, நாம சரியா பாக்குறோமா இல்லையாங்கிறதுக்காகவே அங்கங்க சில குறிப்பு வைப்பாரு. மகாபாரதத்துல வியாச ரகசியம்னு சில இடங்கள் உண்டு. முதல்ல விநாயகர் எழுத வரும்போது நான் சொல்லிக்கிட்டே போவேன், எனக்கு ஷார்ட் ஹேண்ட் ஒருத்தர் எழுதிக்கிட்டே வரணும் அப்படின்னு கேக்குறாரு வியாசர். பார்த்தா அவருக்கு ஈக்குவலா அவர் சொல்ற வேகத்துக்கு எழுதுற ஆட்களே கிடைக்கல. அப்போ அவங்களே சொல்றாங்க, பிள்ளையார் ஒரு ஆள் தான் அந்த அவ்வளவு இது உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஆளு அப்படின்னு அவரை கேக்குறாங்க. நம்ம ஆளு தொப்பையோட ஜாலியா படுத்து தூங்குற ஆளு, என்னைய கூப்பிட்டு ஏன் வேலையெல்லாம் சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க தான் அதுக்கு சரியான ஆளு. இப்போ ஒரே ஒரு கண்டிஷன். வியாசர் என்ன சொல்றாருன்னா, வியாசர்கிட்ட கண்டிஷன் போடுறாரு பிள்ளையார். நீ சொல்லிட்டே வரணும், நான் எழுதிட்டே வருவேன். நீ நிறுத்துன, நான் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவேன். கடகடன்னு ஒரே ஸ்ட்ரெச்சில் வேலையை முடிச்சுட்டு போயிடணும். நீ விட்டு கேப் விட்டு பிரேக் விட்டு 1 மணி நேரம் கழிச்சு வா 2 மணி நேரம் கழிச்சு வான்லாம் என்னை அலக்கழிக்க கூடாது. ஒரே ஸ்ட்ரெச் நிறுத்துன, நான் அங்கேயே வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்றாரு பிள்ளையார். அப்ப வியாசர் பதிலுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த கண்டிஷனை ஒத்துக்கிறேன், ஆனா ஒண்ணு, நான் என்ன சொல்றேனோ அதன் பொருளை முழுவதுமாக உணர்ந்த பிறகுதான் நீ எழுதவே ஆரம்பிக்கணுங்கிறார். பிள்ளையாரும் ஒத்துக்கிறாரு. இப்ப வியாசர் அடுத்து ஏதாவது யோசிக்கணும், அடுத்ததை யோசிக்கிறதுக்கு டைம் வேணுங்கும் போது ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்ன வச்சு ஒன்ன போட்டு ஸ்லோகத்தை சொல்லிடுவாராம். பிள்ளையார் அந்த டயத்துல கொஞ்சம் யோசிக்கிற கேப்ல இவர் யோசிச்சுப்பாரு. அப்புறம் பிள்ளையார் கடகடன்னு அதை கண்டுபிடிச்சு எழுதிடுவாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இவர் ரெடியா இருப்பாரு, சொல்லுவாராம். இப்படி இடையிடையில அங்கங்க பிள்ளையார யோசிக்க வச்ச இடங்களுக்கெல்லாம் வியாசரகசியம்னு பேரு. இத மாதிரி இவரும் நிறைய ரகசியங்களை அங்கங்க நம்மாழ்வார் வாசகனுக்குன்னே வச்சிருக்காரு. இதை ஒழுங்கா யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போறாரு. இப்ப இந்த 3வது பாட்டுல 73வது பாட்டுல சொல்றாரு பாருங்க, பூவையும் காயாவும்
நீலமும் பூக்கின்ற காவி மலர் என்றும் காண்தோறும் பாவியேன் மெல்லாவி மெய் மிகவே பூரிக்கும் அவ்வவை எல்லாம் பிரான் உருவே என்று. பக்தன் இப்போ பார்க்கும் இடலம் எல்லாம் நந்தலாலா நின் காட்சி தெரியுது, நின் தோற்றம் தெரியுதுடான்னு பாரதியார் பாடின பாட்டினுடைய ஐடியா இதுதான். பக்தனுக்கு எங்க பார்த்தாலும் இறைவனா தெரியும். உடனே நம்ம சினிமாவில் காமிக்கிற மாதிரி எல்லாமே நாராயணர் முகமா தெரியும் இல்ல, பார்க்கிற இடமெல்லாம் இறைவனின் சைத்தன்யங்கள் அவன் பார்க்கறான். பாலைவனத்துல சூஃபி ஞானி ஒருவர் பாலைவனத்துல முழு நிலவை பார்க்கிறாரு. அல்லாஹ் உன் கருணையை தாங்க முடியவில்லையே, இவ்வளவு அழகை கொட்டியிருக்கிறியே, என்னால உன் அழகை என்னால பார்க்க முடியலையே கண்ணாலன்னு சொல்லி கதறாராம். ஐயா, நிலா தானையா தெரியுது, உனக்கு நிலா தெரியுது, அவருக்கு என்ன தெரியுது? இறைவன் தெரியறான். ஒவ்வொன்னுலையும் இறைவன் தெரியறான். அழகில், அந்த அனுபவத்தில், ஒவ்வொரு உணர்வில் அவங்களுக்கு இறைவன் தெரியறான். அப்படிதான் இங்க பக்தனுக்கு தெரியறான். எப்படி தெரியறான்? பூக்கள், ஒவ்வொரு பூவையா லிஸ்ட் போடுறாரு. இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னுடைய மேனியை பார்க்கும் அந்த நினைப்பு தான் வருகிறது. அப்ப அத பார்த்துட்டு என்னுடைய மெல் ஆவி, ஜீவான்மா மிக வலுவானது, சாரி பரமாத்மா வலுவானது, ஜீவான்மா அதை விட கம்பேர் பண்ணா கொஞ்சம் வீக்கானது. அப்படி வீக்கான எனது ஆன்மாவே மிக பூரிக்கும், ரொம்ப மகிழ்ச்சி அடையும். என்ன மகிழ்ச்சி அடையும்? அவ்வவை எல்லாம் பிரான் உருவே என்று. நான் பார்க்கிற ஒவ்வொரு பூவும் பிரானுடைய தோற்றம், அவனுடைய வண்ணம், அவனுடைய வடிவம் அப்படின்னு பார்த்து பார்த்து என் நெஞ்சு பூரிக்கிறது, என் ஆன்மா மலர்கிறதுன்னு சொல்றார். சரி, இது பாடலின் பொருள். நம்மால உள்ள ஒண்ணு வச்சிருக்கணுமே. எப்படி வைக்கிறாரு? பூ லிஸ்ட் எடுப்போம். பூவை பூ, காயாம்பூ, நீலம் என்கிற கருங்குவளை, நீலம்னா கருங்குவளை மலர், காவி, காவினா செங்கழு நீர் மலர். இந்த காவியும் நீலமும் நீர்ப்பூக்கள், நீர்ல மலர்றது. பூவை பூ, காயாம்பூ ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். மலையாளத்துல இன்னைக்கு அது காயாம்பூ தான். நம்ம இட்லி பூ மாதிரி கிளஸ்டர் ஃபிளவர், ஒரு மாதிரி இந்த பழைய இண்டிகோ இங்க் மாதிரி கலர்ல டார்க் வயலட்ல அந்த பூ இருக்கும். பூவை பூனாலும் காயாம்பூ தான். அப்புறம் காயாவும்னு சொல்றையே, எதுக்கு 2 தடவை சொல்லணும் அத? இப்ப இத சொல்லும் போது ரெண்டுமே ஒண்ணுதான். பூவை பூங்கிறதும் காயாம்பூ தான், காயாவும் காயாம்பூ தான். அப்ப ஏன் 2 முறை சொல்றார் அப்படின்னு சொன்னா, இதற்கு நம்ம மரபுல தமிழ்ல இந்த இலக்கண மரபு எடுத்தோன்னு வைங்க, தலைவி போலி கண்டு மகிழ்தல்னு ஒண்ணு இருக்கு. போலி கண்டு மகிழ்தல்னா என்ன? ஒரு பூவை தலைவியும் உண்டு. பூவை பார்த்தேன், பூவை பார்த்தோன்னே அவ முகம் மாதிரியே இருந்தது, அதையே ரசிச்சிட்டு இருந்தேன். அப்ப முகமாகிய போலி, அந்த அந்த பூங்கிறது அங்க பூ இல்ல, முகம், சாரி, பூ முகத்தை போலி செய்கிறது. அப்புறம் அந்த பூவையும் அவன் பார்ப்பான். ஒரு அவன் பூவையும் பார்க்கறான், அந்த தலைவி முகத்தையும் பார்க்கறான். ஒண்ணுலயே 2 மாறி மாறி தெரியுது. அதுக்கு பேர் தான் போலி கண்டு மகிழ்தல். இது தண்டி அலங்காரத்திலையும் இருக்கு, சமஸ்கிருத இலக்கணத்திலும் இருக்கு. அவாந்தர பேதம் அப்படின்னு அதுக்கு பேரு. அவாந்தர பேதம் என்றால் இந்த மாதிரி ஒன்றில் இன்னொன்றை கண்டு மகிழ்தல், அது போலிதான், அதை கண்டு மகிழ்தல். அப்ப அவருக்கு காயாம்பூவும், ஒரு காயாம்பூ பூவை பூவா தெரியுது, இன்னொரு காயாம்பூ காயாம்பூவா தெரியுது. இதன் பொருள் இதுல எல்லாம் எதை பார்க்கிறாரு? பிரானை பார்த்தேன்னு சொல்றாரு. எல்லாம் பிரான் உருவே என்று எனது மெல்லாவி மெய் மிகவே பூரிக்கும், அப்படி உடம்பு பூரிச்சு போகுதுன்னு சொல்றாரு. அப்ப பக்தனுக்கு முதல்ல ஏற்படுற நிலையில இறைவன், இப்போ திரும்ப திரும்ப இறைவனின் வடிவழகில் ஈடுபடுவது வைணவ மரபு. பக்தனுக்கு முக்கியமானது இறைவனின் வடிவழகு, அர்ச்சாமூர்த்தமாக இறைவனை பார்க்கிறது, அர்ச்சையாக பார்க்கிறது தான் வைணவத்துல மிக சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இறைவனின் வடிவழகை எங்க பார்க்கலாம்னு ஒரு கேள்வி வந்தா, எங்க வேணாலும் பார்க்கலாம். வானத்தை பாரு,
அவன் நிறம், அவன் தான் வானமா இருக்கான். கடலை பாரு, ஆழ்கடல் நீலம், அவன் தான் நீர்வண்ணன். நீர்னா கடல், நீர்வண்ணன், நீர்வண்ணனாக விளங்குபவன் அவன். கடலை பார்த்து அவனை நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். சிவந்த பூக்களை பார்த்தோம் அப்படின்னா செவ்வரியோடிய அவன் கண்கள், செந்தாமரையை பார்த்து அவன் கண்ணுங்க ஆகும். அப்போ இறைவனின் வடிவழகு என்பது பார்க்கிற ஒவ்வொன்று வழியாகவும் இறைவனின் வடிவத்தை கண்டு கண்டு மகிழ்வதற்கு பேர் தான் பக்தனினுடைய அந்த பக்தனினுடைய நிலை. அப்படிதான் அவன் மகிழ்வான். அப்படி மகிழும் போதுதான் அந்த போலி கண்டு மகிழ்தல் இவனுக்கு ஏற்படுகிறது, பக்தனுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஒரு சின்ன குழப்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே காயாம்பூன்றான், அப்புறம் அதுதான் பூவை பூன்றான், அப்புறம் அதுதான் பெருமாள்ங்கிறான். இது ஒவ்வொன்னா இருக்கு. அப்புறம் திடீர்னு அவனுக்கு இப்படியே பார்த்துட்டு இருக்கமே, இது அது இது அதுன்னு தானே பாக்குறோம், போலி தானே பாக்குறோம். நாம ஏன் இது போலி பாக்குறாங்கிறதுக்கு தான் ஒரு விஷயத்த ரெண்டா சொன்னாரு. அவாந்திர பேதம், பூவைக்கும் காயாம்பூவுக்கும் மட்டும் சொன்னது இல்லை அவாந்திர பேதம். இந்த பாட்டினுடைய மொத்த கருத்துமே அவாந்திர பேதம். நான் வேறு ஒரு பொருளை பார்க்கிறேன், இறைவனின் படைப்பை பார்க்கிறேன், அந்த படைப்பிலிருந்து இறைவனை பார்க்கிறேன் இல்லையா? மலரெல்லாம் காணும் தோறும் என் ஆவி பூரித்து எல்லாம் பிரான் உருவே என்று பாக்குறேன்னு சொல்றாரு. அதான் அவாந்திர பேதம். அப்ப நிஜமாவே அவன் உருவ நீ பார்க்கலையா அப்படின்னு நம்மாழ்வார்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, அடுத்த பாட்டுல கதறிடுறாரு, கண்ணீர் விட்டுறாரு. ஆமாங்க, அந்த பாவி காட்டவே மாட்டேங்கிறாங்க, நானும் அதுக்கு பதிலாதான் இதை பார்த்து அதை பார்த்து மகிழ்கிறேன். அதாவது இந்த அவாந்திர பேதம் இன்னைய வரைக்கும் சினிமால காமிக்கப்படுகிறது. காதலியினுடைய நினைவாக அவளுடைய ஹேர் கிளிப்பை எடுத்து வச்சுக்கிறது, அவ தலையில இருந்து உதிர்ந்த பூவை எடுத்து வச்சுக்கிறது, அப்புறம் அவ சாப்பிட்டு போட்ட சாக்லேட் கவரை எடுத்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறது. இது எல்லாம் என்ன? இப்போ என்ன சொல்றது, இந்த குழந்தைங்க அம்மா பக்கத்துல இருக்கிற ஃபீல் வேணும்னா அம்மாவோட சாரிய மடிச்சு போட்டாச்சுன்னா அம்மா இருக்கிறதா நினைச்சு குழந்தைங்க தூங்கும். அந்த அவாந்திர பேதம். இந்த இது மனிதனுக்கு இயல்பு. ஒன்று கிடைக்காத போது அந்த ஒன்றோடு தொடர்புடைய ஏதோ ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் தான் அந்த அந்த அனுபவத்தை பெறுவதாக, அந்த முதன்மை அனுபவத்தை, பிரைமரி அனுபவத்தை பெறுவதாக செகண்டரி திங்ஸ் வழியாக கற்பனை பண்ணிக்கிறது. அப்படி ஒண்ணு. அப்படித்தாயா நான் இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த பாவி பைய எனக்கு அவன் திருவுருவத்தை காட்டவே மாட்டேங்கிறான்னு அடுத்த பாட்டுல கதறிடுறார். ஒரு நாள் என்றும் ஒழியாமை யான் இறந்தால், ஒரு நாள் கூட விடாம, என்றும் விடாம, ஒரு நாள் கூட விடாம தினமும் யான் இறந்தால், நான் கெஞ்சினேன்னா கதறினேன்னா ஒன்றும் இறங்கார், கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டான். உரு காட்டார், மேல என்ன சொன்னாரு, அவ்வவையெல்லாம் பிரான் உருவேன்னு என் மெல்லாவி பூரிக்கிறது. ஆனா இங்க அடுத்த பாட்டுல என்ன சொல்லிட்டாரு, எப்படி கெஞ்சறேன் தெரியுமாயா, ஒரு நாள் விடல, தொடர்ந்து தினசரி அவ்வளவு கெஞ்சறேன் அவன்கிட்ட, உன் திருவுருவத்தை காட்ட மாட்டாயான்னு. மாட்டேன்றான், இறக்கமே பண்ணல, எனக்கு காமிக்கவே இல்லை. உரு காட்டார் யாரு, குன்று குடையாக ஆ காத்த கோவலனார், குன்றை குடையாக எடுத்து ஆ பசுக்கூட்டத்தை காத்த கோவலன், பசுக்களை காப்பவன். கோவலன் என்றால் பசுக்களை மேய்ப்பவன், கோனா பசு, ஆ கோ இதெல்லாமே பசுவை குறிக்கக்கூடியது. கோவலன் எல்லாம். அதை எதுக்கு குன்று எடுத்ததை சொல்றாரு, கோவர்தனகிரியை தூக்கினதை சொல்றாரு? அவங்க எல்லாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நின்ன உடனே போய் குன்றத்தை தூக்கி அவங்க எல்லாரையும் காப்பாத்தினியே, அவங்க என்ன டெய்லி வருஷக்கணக்கா வந்தா காப்பாத்த சொன்னாங்க? மழையில இருந்து மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சவொடனே உங்ககிட்ட வந்தாங்க, உடனே கொடையை தூக்கி எல்லாரையும் காப்பாத்தினேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்றும் ஒரு நாள் ஒழியாமை யான் இறந்து, ஒரு நாள் விடாம தொடர்ந்து உங்ககிட்ட அழுதுகிட்டு இருக்கேன், நீ என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற, அவங்களுக்கு குன்று எடுத்து காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் பக்தனுடைய எக்ஸாக்டான இடம் வருது. இதுதான் பக்தன். நெஞ்சே குடைதான் பெரிதே புவி, ஒரு போடு போடுறாரு. என்ன சொல்றாரு, பூமிங்கிறது ரொம்ப மேடான இடம் போல நெஞ்சே அப்படின்னு சொல்றாரு. குறிப்பு,
அது என்ன சம்பந்தம் இல்லாம இருக்காது. நமக்கு இறைவன் வந்து எவ்வளவு கெஞ்சியும் அவனது அருளை நமக்கு காண்பிக்கல, அவன் திருவுருவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை பூமி ரொம்ப மேடான இடமோ அப்படின்னா என்ன பொருள்? இறைவனின் அருள் வெள்ளம் போன்றது. வெள்ளம் எந்த இடத்தை நிரப்பும்? பள்ளம் உள்ள இடத்தில் பாயும் தன்மை உடையது வெள்ளம். பெரியவாச்சான் பிள்ளை சொல்றது. பள்ளங்கண்ட இடத்திலே பாயும் நீரின் இயல்பு போல பெருமாளின் அருள் தாழ்ந்த இடங்களிலெல்லாம் நிரம்பி ததும்பக்கூடியது. ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த இடம் கூட அந்த இடத்துல கூட இருக்க முடியாதபடி எங்கேயோ உயரத்துல இருக்கிறாரு. இன்னும் பெருமாளின் அருள் மேல வந்து எட்டாத மேட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. குடைக்கு மேடுன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த புவியிலேயே மேடான இடத்துல நாம இருக்கோம் போல. இன்னும் இறைவனின் அருள் நம்மளை வந்து சேரல. அப்படி அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு பொருள் அதை எடுக்கணும். ஒண்ணு, நான் ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்கேன், இன்னும் இறைவனின் அருள் என்னைய தொட முடியாத உயரத்துல என்னைய வச்சிருக்கேன். ரெண்டு, நான் தாழ்ச்சியா இல்ல. தாழ்ச்சியா இருந்தா இறைவனின் அருள் எப்போதான் வந்து சேர்ந்திருக்கும். அப்படிதான் அது பொருள். இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா, புடை என்பதற்கு பரந்தங்கிற பொருள் உண்டு. பரந்த இந்த உலகத்துல இன்னும் நம்மளை வந்து அவன் ரீச் பண்ணல போல அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனா அந்த பொருள் பொருந்தாது. ஏனென்றால் அவனது திருவடி இந்த மொத்த பூமியையும் அளந்தாச்சு. அப்ப அவன் அருள் வந்து சேராத இடம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இந்த மேடுன்னு சொல்றது எங்கேயோ ஒரு இடத்துல நான் போய் நிக்கிறேன். அப்ப அவன் குறை இல்லை, அவன் அருள் என்னை வந்து சேராததற்கு காரணம் நான் போய் எங்கேயோ ஒரு மேட்டுல உட்கார்ந்துருக்கேன். அந்த அருள் மட்டும் என்னைய தொடுமானால் அவன் திருவுருவப்ப காட்டியிருப்பானே எனக்கு. என்றும் ஒரு நாள் ஒழியாமை யான் இறந்தால் ஒன்றும் இறங்கார் உரு காட்டார் குன்று குடையாக ஆகாத்த கோவலனார் நெஞ்சே குடைதான் பெரிதே புவி. நாம எந்த மேட்ல வந்து சிக்கியிருக்கோம் பாத்தியா அப்படின்னு தனது நெஞ்ச தானே சொல்லிக்கிறார். அப்போ இறைவனை குறை சொல்லல, இறைவன் காட்ட மாட்டேங்கிறாரு. அதுக்கு காரணம் இறைவனது கருணையின்மைன்னு அவர் சொல்லல. இறைவனின் கருணை எட்டும் இடத்திற்கு நான் இன்னும் போகலையேங்கிறார். அதான் புடைதான் பெரிதே புவி. அதான் அதனுடைய பொருள். ஒரு நல்ல பக்தனுக்கு அதான் அப்படிதான் சொல்லணும். அடுத்த பாட்டுல இன்னும் பிரமாதம். இந்த பாட்டுல என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுதான் நிஜமாவே ஒரு எனது தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நான் இந்த பாட்டை எப்போதுமே யோசிச்சுப்பேன். எல்லாரும் வந்து உங்களுக்கு அறிவு இருக்கு, உங்களுக்கு புத்தி இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படிலாம் எல்லாரும் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் அவன் நினைச்சு கொடுத்தது. நான் எப்போதும் சொல்றது 23 ஜான்வரியில நான் இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா, 22 டிசம்பர்ல ஒருத்தர் என்கிட்ட வந்து, ஏய் நீ வந்து அடுத்த மாசத்துல இருந்து நீ பிரபந்தத்துக்கு விளக்கம் சொல்ல போற அப்படின்னு சொல்லி இருந்தா நான் உண்மையிலேயே நம்பி சிரிச்சிருப்பேன். அந்த சொல்லுக்கு, ஏப்பா பிரபந்தம் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன், காமெடி பண்ணாத அப்படி சொல்லியிருப்பேன். அது எப்படி ஆச்சது நமக்கு தெரியாது. அப்போ பார்க்கிறவர்களும் சொல்லுகிறவர்களும் நீ கெட்டிக்காரன்னு நம்மள சொல்லுவாங்க. ஆனா நிஜமான கெட்டிக்காரன் யாருன்னு பிறருக்கு தெரியாது. நம்ம பெருமையை வாங்கிட்டு நிக்கிறோம் இடத்துல நம்மாழ்வார் சொல்ற சொல்லு, புவியும் இரு விசும்பும் நின் அகத்த. புவி இந்த உலகமும், இரு விசும்பு பரந்த இந்த வானமும், நின் அகத்த உன்னுடைய அகத்தில் உள்ளவை, அதாவது உனக்குள் ஒடுங்கக்கூடியவை, உனக்குள் இருப்பவை. நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய். செவியின் வழியாக புகுந்தாய்னா என்ன அர்த்தம்? நீ எனக்கு உன்னுடைய புகழை எனக்கு வேற ஒருத்தர் சொல்றார். ஒரு குரு உபதேசிக்கிறார். குரு எங்க சொல்லுவார்? காதுல தான் சொல்லுவார். மந்திரம் காதுல தான் சொல்லுவார். அப்ப அதனால அடியவர்கள் புகழை பாடுகிறார்கள். அடியவர்கள் பெருமாளின் புகழை பாடும்போது அது காதுல தான் கேட்கும். அப்படி காது வழியாத்தான் நீ உள்ள நுழைஞ்ச. இப்ப எங்க என்ன ஆயிட்டு? உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணியிருக்க? என் உள்ளாய், எனக்குள்ளே இருக்கிறாய். நீ என் செவியின் வழிபுகுந்து என் உள்ளாய். நீ யாரு? இந்த பூமியையும் பரந்த ஆகாயத்தையும் உனக்குள்ளே அடக்கிக் கொண்ட பிரம்மாண்டமானவன். அப்படிப்பட்ட நீ செவியின் வழியாக எனக்குள் புகுந்து
என் உள்ளே இருக்கிறாய், அந்தர்யாமியாக இருக்கிறாய். எப்படி இருக்கிறான்? அப்பப்ப வந்து போறானா? அவிவு இன்றி என் உள்ளாய். அவிவு என்றால் கேப், விட்டு விலகுதல்னு பொருள். 3 மாசம் இங்க உன் மனசுல இருப்பேன்ப்பா, இன்னொரு 3 மாசம் திருப்பதியில இருப்பேன், அடுத்த 3 மாசம் கேதார்நாத்ல இருப்பேன். அப்படியா இருக்கான் பெருமாள்? எப்ப என் செவியில விழுந்து என் நெஞ்சத்திற்குள் வந்தானோ அப்பவேயே அவன் என்னைய விட்டு ஒரு நொடியும் விலகாமல் இருக்கிறான். அவிவு இன்றி என் உள்ளாய். அவிவு என்றால் விலகல், கேப் அப்படின்னு அர்த்தம். ஒரு கேப் விடாம என்னை நீ விடவே விடாம என் மனசுக்குள்ளேயே இருக்க. யான் பெரியன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? எப்பா அவனுக்கு இறைவன் அருள் இருக்குப்பா, அவன் பெரியவன்பா பெரியவன்பா. யான் பெரியன். எல்லாருக்கும் நான் பெரியவனா தெரியறேன். நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? என்னைய பெரியவனாக்குனவனே நீ. நீதான் நிஜமான பெரியவன்கிறதை யார் அறிவார்? இதுதான் பக்தன். எல்லாரும் நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா, பக்தனை வணங்கினால் பகவானை வணங்கின மாதிரின்னு சொல்றாங்க. தொண்டர் திருவடி வந்து இறைவனின் திருவடியை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது தொண்டர்கள் இறைவனை விட பெரியவர்கள்ங்கிற ஒரு பொருள் வருது இல்ல. ஆனா நிஜமான தொண்டன் எப்படி இருப்பான் பாருங்க. அப்படி காலில் விழுந்தீங்கன்னா, எப்பா நீ என் காலில் விழற, ஆனா நீ வந்து என் காலில் விழணும்னு நினைச்சு செய்ய வைக்கிறவன் இறைவன். அவன் நினைக்காம இது நடக்காது. ஆகவே இந்த வணக்கம் அவனுக்கு போக வேண்டியது. அவன் தான் உன்னைய காப்பாற்றணும். அதனாலதான் நம்ம மரபுல நிஜமா இப்ப எல்லாம் அதெல்லாம் விட்டு போச்சு. பழைய மரபுல யார் வந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி காலில் விழுந்தாலும் அவங்க ஏதாவது தெய்வத்தின் பேரை சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு என்னுடைய 85 வயது பெரியம்மா இங்க இருக்கிறாங்க, வந்திருக்காங்க. 85 வயது அவங்களுக்கு பிறந்த நாள். ஆகவே போய் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். காலில் விழுந்தோடனே அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணா ராமா நல்லா இருக்கணும் நீங்களாம். அவ்வளவுதான். ஒரு தெய்வத்தின் பேர். அது எதுக்கு சொல்றாங்க தெய்வத்தின் பேரை அப்படின்னா, அந்த தெய்வத்திற்கு இந்த வணக்கம் போகணும். நான் பெரியவன் இல்ல, என்னிலும் பெரியவன் ஒருத்தன் இருக்கான். அப்ப அந்த அடக்கத்தின் காரணமாகத்தான் தொண்டர்கள் இறைவனை விட பெரியவர்கள்னு சொல்றாங்க. இறைவனை விட பெரியவன் தொண்டன் உடனே ஒரு தொண்டன் வந்து உட்காந்துட்டு, நாராயணன் இவாங்க ஒரு டீ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரா? அப்படி சொல்ற ஒரு தொண்டன் உண்டா? அந்த தொண்டனுடைய மனம்தான் இது. யான் பெரியன். எல்லாரும் சொல்றாங்கப்பா நான் பெரியவன்னு. ஆனா நீதான் நிஜமான பெரியவன். நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? உன்னருள் பெற்ற யான் பெரியவன் என எல்லோரும் அறியலாகும். ஆனால் நீயே பெரியை என யார் அறிவார்? அப்படின்னு சொல்ற இடம். நெஞ்சுக்கு சொல்றாரு. அத எப்படி சொல்றாரு பாருங்க. ஊன் பருகு நேமியாய். இறைவனை எப்படி கூப்பிடுறாரு? அதுதான் முதல்ல சொல்லணும். நாம கொண்டு கூட்டி வாசிக்கிறதா இருந்தா ஊன் பருகு நேமி. ஊன்னா உடல், பருகு என்றால் உடலை கிழிக்கக்கூடிய, உடலை உண்ணக்கூடிய சக்கரத்தை உடையவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்னு வந்துருச்சுன்னா அந்த சக்கரம் உடம்ப கிழிச்சிரும். அதான் உடம்பை உண்ணுதல். ஊன் பருகு நேமியாய் புவியும் இருவிசம்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என் உழாய் அவிவின்றி. யான் பெரியன், நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? உள்ளு. உள்ளு என்றால் உள்ளத்தில் வைத்து யோசிப்பதற்கு பேர் உள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு எழுதுறாரு இல்லையா திருவள்ளுவர், அதான் அந்த உள்ளு. திங்க் அபவுட் இட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை. அவர் சொல்றாரு நெஞ்சே யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஐயா நீ பெரிய அறிஞனா இருக்கியே, நீ அப்படியே பெருமாள் அருள் பெற்ற பாடகனா இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காலில் வந்து விழுந்தான்னா நெஞ்சம் கொஞ்சம் பெருமையில விம்மும், நம்ம பெரியாள் தான் போலன்னு. அப்ப நம்மாழ்வார் தனது நெஞ்சுக்கு சொல்றாரு, எப்பா மத்தவன் உன்னை பெரியவன்னு சொல்லலாம், யோசித்து பார் நெஞ்சே, நிஜமான பெரியவன் யாரு? நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? உன் பருகு நேனியாய், சக்கரத்தை உடையவனே நீ பெரியவன் யார் அறிவார்? நெஞ்சே இதை நீ நினைச்சு பார். தனது நெஞ்சுக்கு தானே சொல்றது பக்தனுடைய தன்னடக்கம். அடுத்த பாட்டுல அவர் சொல்றது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இடம். அதாவது இந்த பக்தன் இருக்கான் இல்லையா, இந்த பக்தனுக்கு வந்து என்ன நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இறைவனை சந்தித்துறான், இறைவனை பார்த்துடுறான், இறைவனோட சேர்ந்துடுறான் அப்படின்னு வைங்க. சேர்ந்துட்டா என்ன ஆவா அப்படின்னா அவன் இறைவன் கூடயே தான் இருப்பான். நித்திய சூரிகளுக்கு இயல்பு என்ன, அதனாலதான் அவங்க பேரு நித்தியங்கிற வார்த்தை. நித்தியன்னா ஆல்வேஸ்ன்னு அர்த்தம். அவங்க காலம் கடந்து இருப்பாங்க. பெருமாளிடமே தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள்ங்கிற பொருள்ல சொல்றது. இவர் என்ன சொல்றாரு, உலகு அளந்த மூர்த்தி, இந்த உலகத்தை அளந்த தெய்வமே, உள்ளிலும் உள்ளம் தடிக்கும். உள்ளிலும், நீ உள்ளத்தில் இருந்தால் என் உள்ளம் அப்படியே தடிக்கும். தடிக்கும்னு அந்த இடத்துல அப்படியே பெருமையில பூரிக்கும். உள்ளம் விம்மி போயிரும் இறைவன் உள்ள இருந்தா. ஏன் உள்ளம் தடிக்கும், ஏன் விம்மும்? இறைவனை, இறைவனது சைத்தன்யம் அளவிடற்கரியது. அப்பேற்பட்ட தெய்வம், அளந்து அறிய முடியாத தெய்வம் நெஞ்சுக்குள்ள வருது. நம்ம நெஞ்சுக்குள்ள அதுக்கு இடம் போதுமா? ஆகவே அவன் உள்ள வந்த உடனே அவனே விம்மி நெஞ்சு பூரா நிறைஞ்சிருவான். அதான் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டுல பார்த்தாங்க, அவருக்கு அந்த வினைகள் எல்லாம் மூச்சு முட்டி இருக்க இடம் இல்லாம வெளியே ஓடி போச்சுன்னு எழுதியிருந்தார் இல்லையா? அது அதனாலதான் இந்த இந்த வரி அதோட தொடர்புடையது. உள்ளிலும் உள்ளம் தடிக்கும். உள்ளம் அப்படியே பெருமிதத்துல விம்முது. நீ என்ன செஞ்ச? வினைப்படலம் விள்ள விழித்து. விழித்து என்றால் அப்படி அப்படி ஓரக்கண்ணால பார்த்தான் பெருமாள். பார்த்த உடனே, படலம் என்றால் அப்படியே சூழ்ந்து மூடி இருக்கிறது. படலம் என்றால் சூழ்ந்து மூடி இருத்தல். என்னை சுத்தி என்னுடைய வினை மூடி இருந்தது. நீ அப்படி ஓரக்கண்ணால பார்த்த உடனே வில்ல, வில்லுதல் என்றால் அப்படியே உடைஞ்சு விழறது. அப்படியே உடைஞ்சு விழறது, அதுதான் வில்லுதல் அப்படின்னு பேரு. அப்போ வினை படலம் வில்ல, நீ பார்த்த பார்வையில விழித்து வினைப்படலம் வில்ல, உன்னை மெய்யுற்றால். உன்னை மெய்யுற்றால்னா உன்னை நிஜமாகவே நான் அடைஞ்சிட்டேன்னா, உன்னை மெய் உற்றால், உன்னை வந்து உறுதல், உன்னை வந்து சேர்தல், நிஜமாவே உன்னை வந்து சேர்ந்துட்டேன்னா, உள்ள உலகு அளவும் கொண்டு ஊட்டுனீங்கன்னா உலகு உள்ள அளவும், உலகு உள்ள அளவும் யானும் உளனாவன். நான் இங்க இருப்பேன், நித்திய சரியா இருப்பேன். உன்னை வந்து ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நன்றி. உன்னை நான் கட்டாயமா வந்து அடைவேன். அப்படி அடைஞ்சிட்டேன், நான் நிஜமாவே அப்படி வந்து அடைந்து விட்டேன் என்றால், நானும் உலகு உள்ளளவும் இருப்பவனாக ஆவேன் அப்படின்னு சொல்றாரு. உரை, உரைனா சொல்லு. பெருமாள்கிட்ட கேட்கிறாரு, என் கொலோ என்றால் அப்படி ஆகும் இல்லையா, சொல்லு அப்படின்னு பெருமாள்கிட்டே அவர் கேட்டுக்கிறாரு. இதுக்கு என்ன பொருள்? நமக்கு தத்துவ ரீதியாக வைணவ பொருள்ல இதை பார்த்தோம்னு வைங்களேன், நித்திய சூரியாக இருப்பவர் என்ன செய்வாங்கன்னா, பெருமாளினுடைய சைத்தன்யத்தில் ஈடுபட்டு இருப்பதே அவர்களுக்கு பணி, வேற எந்த வேலையும் கிடையாது. அப்ப உலகு உள்ள அளவும் நான் இருப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்படின்னா யானும் உடனாவன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, ஒரு பாகவதன் இறைவனை வணங்குறான், இறைவனின் திருவடிகளுக்கு போய் சேர்றான், மெய்யாகவே அவனை சென்று சேருகிறான் என்றால், அவன் நித்தியமாக அங்கேயே இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னது அப்படின்னா, உலகு உள்ள அளவும், இந்த உலகமானது என்றைக்கும் இறைவனை வணங்கி கொண்டே இருக்கக்கூடிய இயல்புல உடையது. நாளைக்கே இறைவன் இந்த உலகத்தை புதுசா படைச்சாலும் அப்பவும் இறைவனை வணங்கக்கூடிய உயிர்கள் இந்த பூமியில இருக்கும், அப்படிதான் படைக்கப்படும். அப்போ அந்த பக்தனின் இடத்தில் நான் எப்போதும் இருந்துட்டே இருப்பேன். இந்த உலகம் இருந்தா பக்தியும் இருக்கும். அப்போ உலகம் உள்ள அளவும் நானும் ஆவன்னா, இந்த உலகத்தில் பக்தி என்ற ஒன்று இருக்கும் வரை நானும் இருப்பேன், அப்படியே இருப்பேன், அந்த பக்தியோடு இருப்பேன். என் கொலோ, நான் சொல்றது சரிதானே? உரை, பதில் சொல்வாயாக பெருமாள்கிட்டே கேட்கிறார். இது வைணவத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, எதுக்காக பக்தி பண்ற, பக்தி பண்ணா என்ன கிடைக்கும்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றாங்க எல்லாரும்? பரமபதத்துல இடம் கிடைக்கும், இறைவனின் திருவடியில் இந்த பிறவி சங்கிலி, இந்த பிறவி சுழற்சியை அறுத்து கொண்டு நான் பெருமாள் திருவடிக்கு போயிருவேன்னு சொல்றேன். அப்ப திருவடிக்கு போன பிறகு பர்பஸ் சால்வ்டு. இவ்வளவு நாள் பக்தி செய்ததற்கு
பலன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹாயா அங்க படுத்து தூங்குவாங்கன்னு நினைக்கிறோமா? அதுதான் இல்ல. அதுக்குதான் அவர் சொல்றாரு, உலகு உள்ள அளவும் யானும் உளனாவன். எப்படி எந்த உலகு? உன்னை மெய்யுற்றால் உள்ளில் உள்ளம் தடித்து எப்போதும் உன்னை நினைத்துக் கொண்டு மகிழ்ந்தே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆகவே பக்தி என்பது பரமபதத்தை அடைவதற்கானது அல்ல, அடைந்தாலும் நீடித்துக் கொண்டே இருப்பது. அதுதான் இங்க சொல்றது. அடுத்த பாட்டுல எப்படி சொல்றாரு பாருங்க. இறைக்கும் கடல் கிடந்த எந்தாய். இறைக்கும் என்றால் ஓசை எழுப்பும். ஓசை எழுப்பும் கடலில் கிடந்தவனே, பார்க்கடலில் பள்ளி கொண்டவனே, எந்தாய் என் தந்தையே. உரைக்கில் சொல்ல போனால், உரைக்கில் என்றால் சொல்ல போனா, ஓர் சுற்றத்தார் உற்றத்தார் என்று ஆரே. குற்றம் சுற்றம் நம்ம ஏற்கனவே இந்த டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். உற்றம் என்றால் உற்றவர். உற்றவர்னா இப்ப உறவு. அவன் தள்ளி எங்கேயோ இருப்பான். இப்ப என்னுடைய கசின் 2 பேர் அமெரிக்கால இருக்காங்க சார், ஒருத்தன் கனடால இருக்கான் சார், ஒருத்தன் டென்மார்க்ல இருக்கான் சார், ஒருத்தன் ஹைதராபாத்ல இருக்கான் சார். இப்படியே நீங்க சொல்லலாம். அப்ப அவங்க எல்லாம் தள்ளி இருந்தா கூட உற்றவர்கள். எங்க இருந்தாலும் அந்த சொந்தம் மாறாது. சுற்றத்தார் நம்மளை சுத்தி இருக்கிறவர், அண்டை வீட்டார், எதிர் வீட்டார், பக்கத்து தெருல இருக்கிறவங்க, ஒரே ஏரியால இருக்கிறவங்க, அப்ப ஒரே ஊர்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் சுற்றத்தார். அப்ப உற்றவர் சுற்ற 2 பேருமே. உரைக்கில் ஒரு சுற்றத்தார் உற்றார் என்று எனக்கு யார் இருக்கா அப்படி? சொந்தக்காரனும் எவனும் கிடையாது. பக்கத்துல அண்டா அண்டா ஏல்ல இருக்கிறவங்கிறதும் எனக்கு யாருமே கிடையாதுயா. சொல்ல போனா, எனது உயிர்க்கு ஓர் சொல் நன்றியாகும் துணை. அதை எப்படி சொல்லணும்னா, ஒரே ஒரு சொல் என்னுடைய உயிருக்கு மிகுந்த துணையாகும். அதற்கு நன்றி சொல்லக்கூடிய சொல் அது. என்ன சொல்? அதுதான் குரு ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிக்கும் சொல். இப்ப ராமானுஜர் அதை சொன்னார். எல்லாருக்கும் நான் சொல்றேன் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்ப அந்த அந்த சொல்லுதான் சரம ஸ்லோகம்னு சொல்லுவாங்க வைணவ மரபுல. சரம ஸ்லோகம்ங்கிறது ஒருவருக்கு தியானிப்பதற்கு, வாழ்நாள் முழுவதும் தியானிப்பதற்கு ஆசிரியர் கொடுக்கக்கூடியது. பெரும்பாலும் அர்ஜுனனுக்கு அவன் சொன்னான் இல்லையா, மா சரணம் ஏகம் பிரஜ, அதுதான் சரம ஸ்லோகம்க்கு நம்பர் 1. அத மாதிரி ஒரு 4-5 இருக்கு. அந்த அந்த சரம ஸ்லோகங்கள் எல்லாமே தியானிப்பதற்குரியவை. அந்த சரம ஸ்லோகம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? நான் பாத்துக்கிறேன் உன்னை, டோன்ட் வரி, ஐ ஆம் ஹியர். இதைத்தான் பகவான் வேற வேற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் சரம ஸ்லோகம் என்று சொல்லப்படுவது. தனியா சரம ஸ்லோகம் கிடையாது. வெவ்வேறு டெக்ஸ்ட்ல சில குறிப்பிட்ட வரிகளை தனியா தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த வரிகள் எல்லாம் என்ன சொல்லும்னா, நீ ஏன் ஒரி பண்ற, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ என்னைய சரணடைஞ்சிட்டு கம்முனு இரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள். ராமாயணத்துல விபீஷணன் கிட்ட ராமன் இந்த வார்த்தையை இந்த மாதிரி சொல்றான். மகாபாரதத்துல கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றான், உனக்கு என்னையா கவலை, என்கிட்ட விடியா பொறுப்ப, உன் மேல சண்டை செய்யறது அதை செய், மத்ததை நான் பாத்துக்கிறேன். அந்த சரம ஸ்லோகத்திற்கான அடிப்படை. அத மாதிரி நிறைய இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, ஒரு வைணவன், நல்ல வைணவன் அப்படி ஒரு ஸ்லோகத்தை, தனக்கான ஸ்லோகத்தை தனது குருவிடமிருந்து, ஆச்சாரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதையே வாழ்க்கை முழுவதும் தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. எனது உயிர்க்கு ஓர் சொல் நன்றியாகும் துணை. ஒரு நன்றியாகும் துணைனா என்ன? அதாவது அந்த உயிருக்கு அது துணையாகும். அதுக்கு நான் மிகுந்த நன்றியுடையவனாக இருக்கிறேன் பொருள். ஏன்னா உயிருக்கு துணை வேற எதுவும் இல்லை. மேல உள்ள வரிக்கு வாங்க. சுற்றத்தார் உற்றத்தார் என்று யாருமே இல்லை எனக்கு. அப்ப என் உயிருக்கு துணை சுற்றம் கிடையாது. என் உயிருக்கு ஓர் துணை என்று வருவது எனது உற்றவர்கள் கிடையாது. அப்படி யாருமே எனக்கு கிடையாது. கிடையாதுன்னா எப்படி இல்லாம இருக்க முடியும்? அதன் பொருள் என்னவென்றால், உனது ஆன்மாவிற்கு உற்றார் சுற்றம் என்று யாரும் கிடையாது. அது இறைவனின் சொல் ஒன்றுதான் உனக்கு ஆன்மாவிற்கு துணை. அதற்குத்தான் நன்றியுடையதா நீ இருக்க வேண்டும்.
அதனாலதான் மேல சொல்லும் போது உற்றார் சுற்றார் எனது இல்லை. இந்த உடலுக்கு உண்டு. இந்த நான் பிறந்திருக்கேன். நான் பிறந்ததுனாலேயே என்னுடைய அம்மா அப்பான்னு ஒரு சொந்தம், ஒரு ஒரு உற்றார் எனக்கு வருகிறார்கள். என் உடன் பிறந்தவர்கள், நான் பிறந்த அதே தாய் தந்தைக்கு பிறந்த எனது சகோதரிகள் இருக்கிறாங்க. நான் திருமணம் செய்து கொண்ட மனைவி இருக்கிறாங்க. எங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கிறது. அப்போ இதன் வழியாக எனக்கு மாமனார் மாமியார் வராங்க, மச்சினன் வரான். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப உற்றாரும் சுற்றாரும் எல்லாரும் உருவாகி வந்தாலும் இப்படி வருகிறவர்கள் அனைவரும் ஆன்மாவிற்கு துணையாக வருகிறார்களா? இல்ல, இந்த உடல் எடுத்த பிறப்பினால் வருகிறார்கள். அப்ப ஆன்மாவிற்கு துணை எது? அப்ப ஆன்மாவை முன்வைத்து பார்க்கும்போது சுற்றமும் உற்றமும் ஆன்மாவுக்கு இல்லை, அது தனித்துதான் இருக்கும். அப்படி தனித்து இருக்க முடியாத ஒன்று ஆன்மா. அதற்கு பாரதந்திரியம் தான் உண்டே தவிர சுவாதந்திரியம் கிடையாது. அப்ப இந்த பாரதந்திரியமாக இருக்கிறதுனா ஒன்றை சார்ந்து இருப்பதுன்னு சொன்னா, தனித்து இருக்கப்படும் ஆன்மா எதை சார்ந்து இருக்க வேண்டும்? இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த தனித்திருக்க வேண்டிய ஆன்மா உலக இன்பங்களை சார்ந்து மாறிவிடுகிறது. அப்படி மாறும்போது தானே தனித்து நிற்பதாக நினைத்துக் கொள்ளுகிறது. அதுதான் தன்னை சுவாதந்திரியம் உள்ளதாக நினைத்துக் கொள்ளுகிறது. விபரீத ஞானம் அப்படிங்கிற பேர்ல இது நம்ம மரபு சொல்லும். ஆன்மா நினைச்சுக்குமா, நான் தான் தனித்து நிற்கிறேன். ஆகவேதான் இங்க திரும்ப திரும்ப நம்மாழ்வார் சொல்ற வார்த்தையை பாருங்க. உரைக்கில் ஓர் சுற்றத்தார் உற்றத்தார் என்று ஆரே, அங்க கொஸ்டின் மார்க் என்று யார் இருக்கா? யாரும் கிடையாது. எனது உயிர்க்கு ஓர் சொல் நன்றியாகும் துணை. ஏன் நன்றியாகும்? ஏன்னா அதுதான் என் உயிரை காப்பாத்த போகுது. ஆகவேதான் அதற்கு நான் நன்றியாகும்னு சொல்றேன். அப்படிப்பட்டது. உரைப்பு எல்லாம் நின்னன்றி மற்ற இலேன் கண்டாய். வார்த்தையை பார்த்தீங்கல்ல, சொல்லி இருக்கிறதெல்லாம் நின்னன்றி, உனது சொல்லன்றி வேறு எதுவும் எனக்கு இல்லை. மற்ற இலேன். சரணாகதிக்கு முக்கியத்துவமான விஷயம் நம்ம பார்த்துட்டே வருவோம் எப்பவும். அனன்ய கதித்துவம், அவனன்றி வேறு எதுவும் இல்லை. அவனே உபாயம், அவனே உபேயம். அதுதான் இங்க சொல்றாரு. உரைப்பு எல்லாம் நின்னன்றி மற்ற இலேன், எனக்கு வேற எதுவுமே கிடையாது, நீ மட்டுமே. அதான் பக்தனினுடைய முக்கியமான இடம். அடுத்த பாட்டுல இன்னும் அதை கிளாரிஃபை பண்றாரு. எப்படி கிளாரிஃபை பண்றாருன்னா, துணை உற்றார் சுற்றார்னு சொன்னாலே அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. துணை, துணைனா ஃப்ரெண்ட்ஸ், கூட வந்து நிக்கிறவங்க, அதான் துணை. துணைக்கு தமிழ்ல நல்ல பின்னொட்டு ஒண்ணு உண்டு. துணை செய்பவர்கள், துணை செய்தல். நீங்க ஒரு செயல்ல ஈடுபடும் போது எவன் வந்து என் கூட நிக்கிறான், அவன் தான் துணை. செய்யணும். துணை என்றால் செய்தல் தான் துணை. நீங்க யோசிச்சு பாருங்க, துணை படுத்தல், துணை உட்காருதல், துணை நடத்தல், அப்படி ஏதாவது வருதா? துணை செய்தல் தான் நம்ம சொல். செய்தல் என்றால் ஆக்ஷன். நீங்க என்ன செஞ்சாலும் கூட வந்து நிக்கிறானா, அதான் துணை செய்தல். நட்பு, அதான் இங்க துணை. நாள், நாள் என்பது என்ன? எனது ஆயுள், எனது வாழ்நாள். பெருங்கிளை, நாம் பெத்தது என்ன பெத்தது, அதான் பெருங்கிளை. அந்த கிளை விரிந்து செல்லக்கூடியது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு திருமணம் செய்துக்கிட்டேன்னா எனக்கு மனைவி வராங்க, மாமனார் மாமியார் வந்துடுறாங்க, மச்சினன் வந்துடுறாரு. மச்சினன் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர் மனைவி, அவருடைய ஃபேமிலி, அந்த மச்சினனுக்கு பெறக்கூடிய குழந்தைகள், நாளைக்கு அந்த மச்சினனுக்குடைய குழந்தைகளுக்கு திருமணமாகும். அப்போ கிளைத்து கொண்டே செல்லுகிறது பாருங்க சொந்தங்கள். அதான் பெருங்கிளை. தொல்குலம், எனக்கு முன்னாடி இருந்து உருவாகி வந்து எண்ணில் நிற்பது தொல்குலம். திடீர்னு யோசிச்சு பார்த்தா மதுரை பக்கம் அவனியாபுரம் ஒரு கிராமம், திருநெல்வேலி பக்கம் கோயில்பட்டியில எங்க அப்பா, எங்க அம்மா அவனியாபுரம். எங்க அம்மா பிறந்து வளர்ந்த ஊரு மொட்டையரசுன்னு பேரு, இன்னும் இருக்கு. இவர் திருப்பரங்குன்ற முருகன் வந்து வசந்த பஞ்சமிக்கு அந்த பக்கம் தான் வருவார். மலைக்கு பின்பக்கமாக மதுரைக்குள்ள வரக்கூடிய இன்னொரு ரூட் இருக்கு. அந்த ரூட்ல வந்து மதுரையை டச் பண்ற இடம் தான் அவனியாபுரம். அவனியாபுரத்து பக்கத்துல மொட்டையரசுங்கிற இடத்துல அவருடைய வசந்த மண்டபம் இருக்கு. இன்னைக்கு உற்சவம் நடக்கும். அந்த இடம் மற்ற நாள்ல சுடுகாடு மாதிரி இருக்கும், அன்னைக்கு கோலாகலமா இருக்கும். நம்ப முடியாத ஒரு தெப்ப குளம்லாம் அங்க இருக்கு. கற்பனை பண்ண முடியாத தெப்ப குளம்லாம் இருக்கு அந்த இடத்துல. தெப்ப குளத்துக்கு உள்ளேயே குடஞ்சி கட்டப்பட்ட ஒரு அழகான சின்ன கோவில். அது இந்த தெப்ப குளத்திற்கு தண்ணீர் வரும் வழி, அந்த அது நிரம்பி வெளியே செல்லும் வழி, அதை சுத்தி ஒரு சின்ன இது செட்டில்மெண்ட் ஆட்கள்.
அந்த இடத்துல ஒரு இடத்துல எங்க அம்மாவனுடைய மூதாதையர் இருந்திருக்கிறாங்க. அந்த வீடு இப்ப இடிஞ்சு போய் இப்போ எங்க மாமா போய் அதுக்கு காம்பவுண்ட் வால் மட்டும் போட்டு வச்சிருக்காரு. உள்ளுக்குள்ள வெறுமனே இடிஞ்சுதான் கிடக்குது. ஒண்ணுமே இல்ல. கூரையெல்லாம் கூட கிடையாது. எங்க இருந்து வந்து எங்க உருவாகி எங்க வந்து நிக்கிறோம்னு பார்த்தா இந்த தொல்குலம்ங்கிறது ஆச்சரியமான ஒன்றா இருக்கும். என் தாத்தாவை பார்த்ததே இல்லை. அவனியாபுரம் வில்லேஜுக்கு போனா இன்னைக்கு ஒரு கிழவர் இருக்காரு. அந்த கிழவருடைய அப்பா வந்து எங்க தாத்தாவோட பழகினவர்னு சொல்லி அவர் போட்டோல காமிக்கிறாரு. இதாயா அவங்க தாத்தான்னு காமிக்கிறாரு. யார் வீட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல எங்க தாத்தா படம் இருக்கு. கேட்டா உங்க தாத்தாவோட அம்மாவும் என்ன அப்பாவுடைய தாத்தாவும் ஒன்னா பிறந்தவங்கன்னு ஏதோ ஒரு கதை ஒரு சொல்றாரு. எனக்கு பயங்கர தலை சுத்திருச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. மனித குலம் எங்க இருந்தெல்லாமோ என்னென்ன சங்கிலி தொடர்ல எப்படி இல்லாம வந்து நிக்கிறோமே. அதான் தொல்குலம்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. நீ எங்க இருந்து வந்தனே தெரியாதுடா, அப்படி வந்திருக்க. அப்படி வந்த தொல்குலம் கூட மேட்டர் கிடையாதுன்ட்டார் கடைசியில. தொல்குலமும் சுற்றத்து இணை. இதான் சுற்றத்து இணைன்னா பாருங்க, வார்த்தை எப்படி போட்டாரு பாருங்க. முதல்ல துணை, கூட வந்து நிக்கிறவன். சுற்றத்து இணை, நீ ஏதாவது செஞ்சா இணைஞ்சிப்பான் சிலர். இப்ப நம்ம தெருவுலயே பாத்தீங்கன்னா, சார் நம்ம தெருல ஒரு பார்க் கட்டலான்னு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு போடணும், நீங்க எல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க தெருல போட்டு கொடுக்குறேன்னு. நமக்கு நம்ம அண்ணன் பையன் தான் வந்து கார்பரேஷன்ல இன்ஜினியரா இருக்காரு, அவர்கிட்ட கூட சொல்லி பார்க்கலாமே, அப்படி ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாருங்க மெல்ல. அதான் சுற்றத்து இணை, வந்து இணைபவர்கள். இவங்க எல்லாம் சுத்தி இருந்து இவங்க எல்லாரும் தான் உங்களுக்கு இங்க இருந்துதான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இவங்கள யாரோ ஒருத்தர் தான் கோளாறு பண்றான்னு வைங்க. அப்படி எவனுமே கோளாறு பண்ணல. உங்கள் துணையாக வருபவர், உங்கள் வாழ்நாள், உங்களது குடும்பம், தொல்குலம், நீங்கள் பிறந்த பெருங்குலமும், உங்களை சுற்றி இருப்பவர்களும் நாளும் இன்பு உடைத்தாம் ஏலும். அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கை அமைந்தாலும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா, இதுக்கு முன்னாடி பாட்டுல என்ன சொன்னாரு, நீங்க அந்த பொருளை கவனிச்சா தெரியும். இறைவன் அவனை நான் வணங்கி அவனுடைய பரமபதத்திற்கு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் பக்தி செய்யறேன். ஆனா பரமபதத்திற்கு போன பிறகும் அவனுக்கு பக்தி செய்து கொண்டேதான் இருப்பேன். பரமபதத்திற்கு போகணும்னு சொன்னது அவன் கிட்ட போகணுங்கிற ஆசையினாலதானே தவிர, அங்க போனா இந்த தொல்லையிலிருந்து தப்பிச்சிடலாங்கிறதுக்காக இல்ல. அவனை வணங்கும் மகிழ்ச்சிக்காகவே அவன் கிட்ட போகணும்னு நான் சொல்றேன். அவன்கிட்டயே போய் உட்கார்ந்தாலும் நான் பிறவி பிணி அறுத்தாலும் அவனை வணங்குவதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு, ஏன் பிறவி பிணி அணுக்கணும்னு நினைக்கிற, ஒரு கோளாரா ஒரு கேள்வியை போடுவோம். உனக்கு இங்க பெரிய தொல்லை, பிறவி அவஸ்தையா இருக்கு, இங்க கஷ்டமா இருக்க போய் தானே கஷ்டம் இல்லாத இறைவன் திருவடியை நினைக்கிற. அப்ப இங்க எல்லாமே ஹாப்பியா அமைஞ்சா அப்ப நீ இறைவன் திருவடியை நினைப்பியா? இந்த கேள்வி நம்மாழ்வார்ட்ட போடுறோம். அதுக்குதான் இங்க பதில் சொல்றாரு. துணை, நாள், பெருங்கிளை, தொல்குலம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, வினைப்படலம் விள்ள விழித்து உன்னை மெய்யுற்றால் உலகம் உள்ளளவும் ஞானம் உளனாவன்னு சொன்னாரு. அப்ப வினைப்படலத்திற்கு வினைப்படலத்தை அவன் நீக்கிட்டா அவன் கிட்ட போய் உட்கார்றேன்னு சொன்னீங்க. வினைக்கு பயந்துதான் ஓடுறியா ராஜா? வினைக்கு பயந்துதான் நீ இறைவன் மேல நன்மை இது பேர் என்ன பக்தி செலுத்துகிறாயான்னு நெஞ்சு கேக்குது. ஏன்னா நெஞ்சு எப்போதும் சந்தேகப்படுவது இல்லையா, ஐயப்படுவது மனதின் இயல்பு. ஐயம் மனதின் இயல்பு. நம் மனதால எதையும் ஐயப்படாமலே இருக்க முடியாது. திடீர்னு ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து, ஐயா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, 1,00,00,000 ரூபாய் நான் தரேன் வச்சுக்கங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கொடுங்கன்னு கை நீட்டிடுவோமா? நமக்கு முதல்ல டவுட் வரும். பிராங்க் பண்றானோ, எங்கேயாவது கேமரா வச்சிருப்பானோ, நம்ம ஏதாவது மொக்கையா எக்ஸ்பிரஷன் காமிச்சு இதாயிடக்கூடாது. அப்புறம் இவன் யாரு, இது ஏதாவது ஃப்ராடா இருக்குமோ, மனம் சந்தேகப்படும். அதுதான் மனதின் இயல்பு. அப்ப மனம் சந்தேகப்பட்டு அவனை கேட்குது. சும்மா பக்தி பெருமாள்கிட்ட போறேன்னு கதை விடாத. பூமியில இருக்கக்கூடிய துயரம் தாங்காம, இந்த வாழ்க்கையினுடைய சம்சார துக்கம் தாங்காமத்தானே இந்த ஷோவை போடுற. அதுக்குதான் நம்மாழ்வார் பதில் சொல்றாரு. ஏய், சொந்தம், குடும்பம், குலம், வாழ்நாள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சுற்றத்தார் எல்லாரும் பிரமாதமா அமைஞ்சு ஒவ்வொரு நாளும் எனக்கு மகிழ்ச்சியா இந்த உலகத்துல நடந்தாலும் நாளும் இன்பு உடைத்தா மேலும். வாழ்க்கையை பாருங்க,
ஒவ்வொரு நாளும் எனக்கு மகிழ்ச்சி தான்யா. அப்படி இருந்தா கூட நல் நெஞ்சே, வார்த்தையை பாருங்க, நெஞ்சம் அப்படி கேட்டதுக்காக மகிழ்ச்சி அடைகிறாரு. நல்லா கேட்டியா நீ? இந்த ஆராசா சொல்ற மாதிரி இது ஒரு நல்ல கேள்வி. நல் நெஞ்சே, கனை நானில் ஓவா தொழில் சார்ங்கன் தொல் சீரை ஓவாத ஊனாக உன். நெஞ்சுக்கு சொல்றாரு. கனை, கனைனா அம்பு, நானில், நான்னா என்ன, வில்லுல இருக்கிற நான், நான்ல கணை இருக்கிறது என்றால், வில் அப்படி பிடிச்சிருக்கோம், பின்னால இருக்கிற அந்த கயிறு தான் நான், அந்த நான்ல கணை உட்கார்ந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப விட போறான்னு அர்த்தம். சும்மா வச்சிருக்கும் போது எவனாவது அம்ப எடுத்து இதுல நான்ல மாட்டி இப்படி கையில வச்சுக்கிட்டே இருப்பானா? அம்பு பின்னாடி அம்பரா துணியில இருக்கும், வில்லு தனியா கையில இருக்கும். இன்னும் கரெக்டா சொல்ல போனா வில்லுல நானை இறுக்கி கட்டியிருக்கவே மாட்டாங்க, சும்மா கட்டியே வச்சிருந்தா அது டெம்பர் போயிடும். இந்த வீணை வாசிக்கிறவங்க பாருங்க, வாசிச்சு முடிச்சதும் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சிருவாங்க, டெம்பரை குறைச்சி வச்சிருவாங்க. டெம்பர்லயே இருந்தா அது தன்னால லூஸ் ஆயிரும், தெரிச்சிரும். அதே மாதிரி வில்லுல நானை எப்ப அம்பு எய்யணுமோ அப்பதான் வில்லுல நானை ஏத்தி கட்டுவாங்க, அதற்கு பிறகுதான் அம்பு விடுவாங்க அந்த காலத்துல. ஆனா இங்க என்ன நடக்குது? ஓவா, ஓவா என்றால் ஓயாதன்னு அர்த்தம். வில்லில் அம்பு நிக்கிறது ஓயாத அளவிற்கு. கனை நானில் ஓவா, அம்பு நான்ல உட்கார்றது ஓயவே இல்லை. அப்படி வில் தொழில் செய்யக்கூடிய சார்ங்கன். சார்ங்கன்னா யாரு? சாரங்கம்ங்கிறது வில், பெருமாளுடைய வில்லுக்கு சாரங்கம்னு பேரு. சாரங்கம் கிடையாது, சாரங்கம் இருதான். சாரங்கபாணி கிடையாது அவன் பேரு, சாரங்கபாணி. சாரங்கம் என்னும் வில்லை உடையவன், அதான் சாரங்கபாணி. அது நம்ம பேச்சு வழக்குல சாரங்கபாணி ஆக்கிட்டோம். அப்படி ஓவா தொழில் செய்யும் சார்ங்கன், அம்ப வில்லுல வச்சு விடுற வேலை நிக்கவே மாட்டேங்குது அவனுக்கு, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் உலகில் இயங்கிக் கொண்டே இருப்பவன் அர்த்தம். அப்படிப்பட்டவனது தொல் சீர், தொல் என்றால் ரொம்ப முன்னாடியில இருந்து அளக்க முடியாத காலத்திலிருந்து விளங்கி வரும் அவனது புகழை ஓவாத ஊனாக. ஓவாத என்றால் இந்த இடத்துல திகட்டாத, அல்லது திகட்டாதங்கிறத விட சரியான பொருள் நிறையாமல், நீங்க தொடர்ந்து விடாம சாப்பிட்டுக்கிட்டே இரு. ஊனாக, அதாவது மனிதன் உயிர் வாழ சாப்பாடு அவசியம். அப்ப ஒருவேளை மட்டும் சாப்பிட முடியுமா? எப்படி அவன் சாப்பிட வேண்டியிருக்கு? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பிட வேண்டியிருக்கு. வாழ்க்கையை நடத்துற ஒவ்வொரு நாளிலும் 3 வேளை, அப்போ ஓயாம சாப்பிட வேண்டியிருக்கு இல்லையா? அதான் ஓவாத ஊன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. எது ஓவாத ஊன் என்றால், ஒரு மனிதன் 10,000 நாட்கள் வாழுகிறான் என்றால் 30,000 தடவை அவன் சாப்பிட வேண்டியிருக்கு. அதுதான் ஓவாத. ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட வேண்டியிருக்கு, அது ஓயாத பணியாக இருக்கிறது. வாழ்பவனுக்கு ஓயாத பணி உண்பது, மீதி நேரம் அந்த உணவை தேடுவது. இந்த ரெண்டும் தானே, உண்பதும் உணவை தேடுவதுமாகத்தானே வாழ்க்கை கழியுது. அதுதான் இங்க ஓவாத ஊனாக ஒண்ணுன்னு சொன்னது. நீ அப்படி இறைவனை தேடு, இறைவனின் அருளை வணங்கு, இறைவனின் அருளை பெற்று மகிழ்ச்சியாரு. மீதி நேரங்கள்ல இறைவனின் அருளை தேடிக்கிட்டே இரு. எப்படி உணவை தேடிக்கொண்டே இருக்கிறாய், அதன் பிறகு உண்ணுகிறாயோ, அதை விடாமல் ஓயாமல் செய்கிறாயோ, அதை போல நல்லெஞ்சே இறைவனின் புகழை பாடி மகிழ்வதும் பிற நேரங்களில் அந்த புகழை பற்றி தெரிந்து கொள்வதற்காக போவதுமா நீ உன்னுடைய வாழ்நாளை கழிப்பாயாக. உனக்கு சுற்றமும் நண்பர்களும் எல்லோரும் நல்லா அமைந்தாலும் நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு. இந்த பாட்டுல அடுத்து 9வது பாட்டுல சொல்றாரு, சரி தேடி போகணும்னு சொல்றியே, தேடி போகும்போது வரக்கூடிய முக்கியமான சிக்கல் என்ன? நம்ம ரேஞ்சுக்கு இருக்கிற ஆள்கிட்ட தான் சார் நம்ம கேட்க முடியும் இறைவனின் புகழ. அவர் நமக்கு ஈக்குவலா இருக்காரா, நம்ம ஆளா, நமக்கு சொந்தமானலாம் பாருங்க, அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா விளங்க மாட்டேன்றாரு. அதாவது அவர் சொல்றாரு, மண் நாட்டில் இந்த பூமியில் ஆறாகி எவராக அணி எவ்வெளிவு இற்று, இழிவு இற்று, அதை இழிவுற்றுன்னு வரணும். ஆனா இங்க மீட்டருக்காக எழிவிற்றுன்னு போடுறாங்க. இந்த பூமியில
ஒருத்தன் யாராக வேணாலும் பிறந்து எவ்வளவு எளிதான ஒரு செயலை செய்தவனாக ஆனாலும் ஆழி அங்கை பேர் ஆயர்க்கு, பேர் ஆயன், அனைத்தையும் நிர்வகிப்பவன், அனைத்தையும் மேய்க்கிறவன், கையில் ஆழி கொண்டு சக்கரத்தோடு அனைத்தையும் நிர்வகிப்பவன். திரும்ப திரும்ப அந்த சக்கரம்ங்கிறது வருது பாருங்க. இந்த இடத்துல சங்கு சொல்ல மாட்டாங்க. ஆழி கையன்னா தர்ம சக்கரம். அது தர்மத்தை கையில் கொண்டு இந்த அனைத்தையும் நிர்வகிப்பவன். அதனாலதான் ஆழி அங்கை பேராயர்க்கு ஆளாம் பிறப்பு, அவனுக்கு ஆளாக பிறந்தவர்கள். அதாவது நம்ம மரபுல நீங்க பிராமணர்களுக்கு இருபிறப்பு உண்டு. அவங்க வாழ்நாள் படியே, அவங்க வாழ்க்கை முறைப்படியே. விஜன்னு பேரு அவனுக்கு, பிராமணனுக்கு விஜன்னா இருபிறப்பாளன்னு பேரு. ஆகவே அவனுக்கு பிறந்த உடனே ஒரு பிறப்புனா, அவனுக்கு பிரம்மோபதேசம் பூணூல் போடும்போது இன்னொரு பிறப்பு நடக்குது. அந்த இன்னொரு பிறப்பில் முதல் பிறப்பில் கர்ப்ப வாயிலை விட்டு வெளியே வருகிறான். அவன் இரண்டாவது பிறப்புல அவனுக்கு இடுப்பை சுத்தி ஒரு தர்பையில ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்க. தகப்பனாகப்பட்டவன் எழுந்து போய் அந்த தர்பையால கட்டப்பட்ட அந்த இடுப்புல இருக்கிறத கீழே இறக்கி, அது இப்படி கீழே வந்து இப்படி காலை சுத்தி வட்டமா போய், இடுப்புல ஒரு டவல் கட்டியிருக்கீங்க, முடிச்சு அவுக்காம டவலை இறக்கி விட்டீங்கன்னா அது அப்படியே கீழே வந்து ரவுண்டா விழும்ல, அதுல இருந்து அவனை வெளியே வர சொல்லணும். அது அவன் இந்த அறியாமை என்னும் கூட்டிலிருந்து வெளியே வருகிறான். அது இரண்டாவது பிறப்பு. அங்க வந்துதான் அவன் பிரம்மத்தை ஆராய்பவனாக, பிரம்மச்சாரி, பிரம்ம விசாரி, பிரம்மத்தை விசாரிப்பவனாக மாறுகிறான். அது அவனுக்கு இரண்டாவது பிறப்பு அப்படின்னு பேர். அதே மாதிரி இன்னொன்னு, எவர் சந்நியாசம் மேற்கொள்கிறார்களோ, எவர் துறவு மேற்கொள்கிறார்களோ அவங்களுக்கு பிறப்பு, இன்னொரு பிறப்பு. ஆகவேதான் பிறந்த உடனே பேர் வைக்கிறது. ஒருவர் சாதாரணமா வேற ஒரு பேர்ல இருப்பார். நடராஜன் ஒருத்தர் இருப்பார். நடராஜன் திடீர்னு போய் வணங்கி சாமியார் ஆயிட்டார். சாமியார் ஆன உடனே எந்த மார்க்கத்துல நமக்கு தசநாமிகள்னு 10 மார்க்கம் உண்டு. 10 விதமான பெயர்கள் வைப்பாங்க. சரஸ்வதி, ஆனந்தா, யதி, இந்த மாதிரி 10 பேர்கள் உண்டு. அதுல தயானந்த சரஸ்வதிங்கிற பேரோட அவரு போறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. நம்ம எப்படி சொல்றது, அந்த துறவுக்குள்ள போனவுடனே அவங்க ஒரு பேரை கொடுப்பாங்க. எனக்கு தெரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ஒரிஜினல் பேர் ரகுராஜ ராஜா. அவருக்கு இவருக்கு சன்னியாசம் கொடுத்து மா சத்யோஜாதா, சத்யோஜாதாங்கிற பேர்ல அவர் இன்னைக்கும் அங்கதான் இருக்காரு. இவருக்கு அடுத்த நிலையில அவர் தான் இருக்கிறார். அப்ப அடுத்து ஒரு ஒரு பிறவி போல அது கருதப்படுகிறது. ஆகவேதான் பூர்வாசிரமம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சந்திரசேகரனா இருந்தவர், இல்ல சாரி வேற நேம், அவர் பேரை சுவாமிநாதன், வேற ஏதோ ஒரு பேரு. அவர் வந்து காஞ்சியில பெரியவராகி அப்படி போயிட்டார். அப்ப அத்தனை பேருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பேர்ல இருந்து அவங்களுக்கு இன்னொரு பிறப்பு எடுத்து. இதே சம்பிரதாயம் வைணவ பக்தி மார்க்கத்துல இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாசங்கிற வார்த்தையை சேர்த்துப்பாங்க. இப்போ வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராமதாசர், துளசிதாசர். அது என்ன தாசங்கிற வார்த்தை? அந்த தாசங்கிற வார்த்தை வந்தா அவங்க வைணவ சம்பிரதாயத்துக்கு உள்ள தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள்னு அர்த்தம். இந்த உலக வாழ்க்கையை துறந்து பக்தி வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். அப்ப அந்த பக்தி வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அது இன்னொரு பிறவின்னு அர்த்தம். அப்ப புதுசா பிறந்திருந்தா அதுக்கு பேர் வைக்க வேண்டாமா? அதனாலதான் ராமதாசர், துளசிதாசர். இன்னும் இப்பவும் பாருங்க, இன்னும் எவ்வளவு தாஸ்ன்னு எத்தனை மரபு வரும் பாருங்க. வடக்க இருக்கிற நிறைய பேரை பாருங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு விட்டல தாஸ். அவர் ஒரிஜினல் பேர் வேற. அவர் வந்து விட்டல் தாஸ்ங்கிற பேர்ல கோவிந்தாபுரத்துல ஒரு வார்கரி சம்பிரதாயத்துல பெருமாளை, பன்றிபுரம் பெருமாளை வணங்கி கொள்ளுகிறார் இருக்கிறார். அவரு பேரு விட்டல் தாஸ். இந்த தாசங்கிறது வந்து அடியார்னு அர்த்தம். தாசனா அடிமைங்கிற அர்த்தத்துல வடமொழி சொல். அதே இறைவனுக்கு அடிமைங்கிற பொருள்ல முன்னாடி ஒரு விட்டல தாஸ், விட்டலனுக்கு அடிமை. துளசி தாஸ், துளசிக்கு நான் அடிமை. ராமதாஸ், ராமனுக்கு நான் அடிமை. இப்படி வந்து தாசன்னு வச்சுக்கிறது ஒரு மரபு. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, அதனாலதான் அது தெரிஞ்சாதான் அங்கை பேராயருக்கு ஆம் பிறப்பு, அவனுக்கு ஆளாகி, அவனுக்கு அடியாளாகி இன்னொரு பிறப்பை அடைந்த அப்படின்னு பொருள். அப்போ
முந்தைய பிறப்புல அவன் எந்த கோலத்துல பிறந்திருக்கானோ, அவன் எந்த மோசமான செயலை செய்திருக்கிறானோ செய்யட்டும். ஆனா இறைவனுக்கு அடியாராயிட்டு அவன் வேற பிறப்பு பிறந்ததா அர்த்தம். அவன் பேர்ல இருந்து எல்லாம் மாறிடும். அவன் இன்னொரு பிறவி எடுத்ததாக அதன் பொருள். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆள் எங்கள் பேராயர்க்கு ஆளாம் ஆளாகி பிறப்பு எடுத்தவனுக்கு, அப்படி எடுத்தவன் உள்நாட்டு தேசு அன்றே. அது என்ன உள்நாடு? உள்நாடுங்கிறது வைகுந்தம். அவன் வைகுந்தத்தை அடையும் தேஜஸ் உடையவனாக மாறிவிடுகிறானே. எப்போ? இறைவனை வணங்கி இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் பழைய வாழ்க்கையை துறந்து புதிய பிறப்பு எடுக்கக்கூடிய ஒருவன் வைகுண்டத்திற்கு செல்லும் தகுதி படைத்தவனாகிறான். அந்த தகுதிதான் தேசு என்று இங்கு சொல்லப்படுகிறது. உள்நாடு என்பது இறைவனினுடைய உள்நாடு. இப்ப நமக்கு உள்நாடு என்ன? வாட் இஸ் யுவர் மதர் கண்ட்ரி அப்படின்னு கேட்டா மதர் கண்ட்ரி இந்தியான்னு சொல்லணும். இந்தியா எனக்கு உள்நாடு. அது மாதிரி பெருமாளுக்கு உள்நாடு வைகுண்டம். அதுதான் இங்க உள்நாட்டு தேசுன்னு பெருமாளை ரெஃபர் பண்ணி சொல்லது உள்நாட்டு தேசு. அப்ப அங்க போற குவாலிபிகேஷன் அவனுக்கு வந்துருதே, அவன் ஊழ்வினையை அஞ்சுவானோ? அதுதான் அஞ்சுமே கொஸ்டின். அது அவன் ஊழ்வினையை பத்தி கவலைப்படுவானா? அடுத்த வரி இன்னும் பெஸ்ட். இந்நாட்டை ஒன்றாக மெச்சுமே. ஒன்றுனா ஆஹான்னு ஸ்பெஷலா பாக்குறது, யுனிக்கா பாக்குறது. விண்ணாடுன்னா சொர்க்கம். எந்த வார்த்தை சொர்க்கத்தையும் அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா சொர்க்கம் என்பது போகம். சொர்க்கத்துல போகம் உண்டு. அதை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்துருவான், திரும்ப இந்த பூமிக்கு வந்துருவான், மறுபடி பிறப்பெடுக்க வந்துருவான். ஊழ்வினையினால் பூமியில துன்பப்படுவான். ஆனா இறைவனின் திருவடிகளை உணர்ந்து மறுபிறப்பாக தன்னை உருவாக்கி கொண்ட ஒருவன் ஊழ்வினைக்கும் கவலைப்பட மாட்டான், சொர்க்க போகத்துக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டான். பாருங்க, அவனுக்கு வினையும் ஒண்ணுதான். அப்போ நல்வினை தீவினை அது ரெண்டும் தான் இங்க மேட்டர். தீவினை ஊழ்வினையாக வந்து உங்களை பயமுறுத்தும். ஆகவே அதுக்கு அச்சப்படணும். நல்வினை ஸ்வர்க்க போகமாக வந்து உங்களை ஆச்சரியப்பட வைக்கும், ஆஹான்னு பட வைக்கும். ரெண்டையும் எழுதியிருக்காரு பாருங்க. ஊழ்வினையை அஞ்சுவானான்னு கேட்கிறாரு. ஏன்னா தீமையத்தான் நாம அஞ்சுவோம், இவன் அதுக்கு அஞ்ச மாட்டான். இந்நாட்டை மெச்சுமே. மெச்சுதெல்லாம் கொண்டாடுறது, ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்றது, வேற லெவல் சார் அப்படிங்கிற டயலாக் எல்லாம் தான் மெச்சுமே. அதையும் மெச்ச மாட்டான். நல்வினையும் தீவினையும் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏனென்றால் அவன் இறைவனின் ஆளாக மாறி புதிய பிறப்பெடுத்து வைகுந்தத்திற்கு செல்லும் இதுல இருக்கான், அந்த குவாலிபிகேஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்றது. அதான் பக்தனின் இயல்பு. சொர்க்க போகத்துக்கு ஆசைப்பட மாட்டான், ஊழ்வினையின் துன்பத்திற்கும் கவலைப்பட மாட்டான். பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துறந்து பின்னும் இறக்கவும் இன்பு உடைத்தாமேலும். பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இது எல்லாத்தையும் நான் துறந்துட்டேன்ப்பா, இதெல்லாம் துறந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு எனக்கு இறப்பு வருதுன்னு வைங்க, அப்புறம் அதற்கு நடுவில் நான் இன்பு உடைத்தாமேலும், முக்கியமான விஷயம், மோட்சம் அடைந்தாலும்னு அர்த்தம். இறக்கவும் இன்பு உடைத்தாமேலும் அப்போ இந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ரெண்டு மோட்சம் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சித்தாந்தத்துல கைவல்ய மோட்சம் சொல்லப்படுகிறது. கைவல்ய மோட்சம் என்றால் என்ன? இப்போ நாம ஆன்மாவை உணராமல் மனம் என்பதை மட்டுமே உணர்ந்து இந்த மனதின் இயல்பால் புலன்களின் இன்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மனம் என்பதை சித்தம்னு சொல்றது. இந்த சித்தம் என்பதை நிறுத்தி இந்த சித்தம் எதிலிருந்து புறப்படுகிறதுன்னு பார்த்து ரிவர்ஸ்ல போனா ஆன்மா என்கிற ஒன்றை பார்க்கலாம். இந்த ஆன்மா சித்தத்திற்கு அப்பாற்பட்டது. அப்ப சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டிங்கிற வார்த்தை அதைத்தான் சொல்லுது. சித்தத்திற்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு லிங்கமாக விளங்குவது அது சித்தத்தினுள்ளே ஜீவலிங்கம்னு சொல்லணும். அப்படி சித்தத்தின் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு லிங்கமாக விளங்கும் ஆன்மா, அந்த ஆன்மாவை நாம் கண்டுவிட்டோம்னு வைங்க, அந்த ஆன்மாவிலேயே லயித்து இருக்கலாம். அதான் தியானத்திலேயே இருக்கிறது, தன்னில் தான் லயித்திருத்தல். அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் அதன் பெயர் கைவல்ய மோட்சம். பூமியில் இருக்கும் போதே அவர் சொர்க்கத்தை அடைந்தவராக கருதப்படுகிறார். ஏனென்றால்
ஆன்மாவில் லயித்த ஒருவனுக்கு ஆன்மா உடலுக்கு தொடர்பில்லாததுன்னு தெரிஞ்சிரும். அப்ப உடலுக்குரிய எந்த இம்சைகளும், உடலுக்குரிய எந்த இன்பங்களும், உடலுக்குரிய எந்த துன்பங்களும் அவனை வந்து சேராது. ஏனென்றால் அவன் உடலில் அல்ல, உடலில் உறையும் ஆன்மாவிற்குள் தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆன்மாவிற்கு பசி, பிணி, மூப்பு, தூக்கம், துக்கம் எதுவும் கிடையாது. அவர்களைத்தான் நாம சித்தர்கள், இந்த சன்னியாசில அவர் சாப்பிடவே மாட்டாருங்க, எப்பவாவது ஒரு டீ குடிப்பாருங்க, சாப்பிடவே மாட்டார் அவரு, அப்படிலாம் சொல்றவங்கள பார்த்திருக்கோமா? அதுதான் இந்த நிலை, கைவல்ய மோட்சம் என்கிற நிலை. வைணவம் என்ன சொல்லுது? கைவல்ய மோட்சம் பத்தாதுரா, ஆன்மாவில்தான் லயித்து இருக்கியே தவிர, ஆன்மா அதற்கு மேல் இருக்கக்கூடிய பரமான்மாவை போய் சேரணுங்கிற நினைப்பு வந்தாதான் அது முக்தி, அது மோட்சம். அப்ப அதுக்கு கைவல்ய நிலை, அப்ப கைவல்ய நிலை வேண்டாமா? வேணும். கைவல்ய நிலை வந்த உடனே நீ என்ன செய்யணும்? பகவானுக்கு உன்னை சரணாகதி செய்து நீ அவனுடைய கைங்கரியம்னு சொல்ற வார்த்தை பிரபத்தி அல்லது கைங்கரியம், நீ அவனுடைய நினைப்பால் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் உனக்கு வரக்கூடிய முக்தி உனது ஆன்மாவிற்கு ஏற்ற முக்தி. உன் ஆன்மா முக்தி அடையும். இல்லைன்னா உன் ஆன்மா புவி இன்பங்களில் ஈடுபடாமல் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சேஃபா இருப்ப. பட் நீ டெஸ்டினேஷனுக்கு போவியா அப்படின்னு கேட்டா போமாட்ட அப்படின்னு வைணவம் சொல்லுது. ஆகவேதான் இங்க அந்த வார்த்தை பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துறந்து, இதெல்லாம் யார் துறப்பா? கைவல்ய நிலையில இருக்கிறவன் துறப்பான். பின்னும் இறக்கவும் இன்பு உடைத்தா மேலும், அப்படி போனா அந்த கைவல்யத்திலையும் உனக்கு இன்பம் தான். ஆனால் மறப்பு எல்லாம் ஏதமே என்று அல்லால் மறந்திருக்கிற நாளெல்லாம், அது எதை மறந்திருக்கிற நாள்? மண்ணளந்தான் பாதமே ஏத்தா பகல். பகல் என்றால் நாட்கள்னு அர்த்தம் அந்த இடத்துல. மண் அளந்தான், திருவிக்கிரமனாக வாமனாவதாரமா வந்து திருவிக்கிரமாக இந்த உலகை அளந்தவன். அவனுடைய பாதத்தை ஏத்தாத புகழாத நாளெல்லாம், மறப்பு அந்த மறந்து போய் இருந்த நாளெல்லாம் ஏதமே என்று, ஏதம்னா துன்பம், துன்பமே என்று அல்லால் எண்ணுவனே, என்று அல்லால் எண்ணுவனா அவனை வணங்காம இருந்த நாட்கள்லாம் துன்பமான நாட்கள்ங்கிறத தவிர வேற எப்படியாவது யோசிப்பேனா? ஆன்மாவில் லயித்திருப்பவன் இறைவனை பார்க்க வேண்டியதில்லை, ஆன்மாவையே பார்த்திருந்தா போதும். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு? ஆன்மாவே பார்த்து அது இன்பமாக இருந்தா கூட அவனை வணங்காம இருந்த, பரமான்மாவை வணங்காமல் இருந்த நாள்லாம் துன்பமுடைய நாள் தான். கைவல்யத்துல இன்பம்னு நீங்க சொல்லிக்கங்க, இன்பு உடைத்தாமேலும் அவனை வணங்காம இருந்தனே, மன்னளந்தான் பாதம் ஏத்தா பகல், மறந்து போய் உட்கார்ந்து இருந்தனே, மறப்பு எல்லாம் ஏதமே என்று அல்லால் எண்ணுவேன், அதெல்லாம் துன்பம்தாங்கிறத தவிர வேற எப்படி நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ கைவல்ய மோட்சத்திற்கு மேல இருக்கக்கூடிய கைங்கரியத்தின் வழியாக இறைவனின் திருவடிகளை அடையக்கூடிய மோட்சத்தை சொல்லக்கூடிய பாட்டு இது. எல்லா பாடலும் கொஞ்சம் சுவாரஸ்யமான பாடல். கொஞ்சம் விரிவாவே நீளமாவே சொல்லிட்டே நினைக்கிறேன். பொறுமையாக கேட்டு வந்த நண்பர்களுக்கு நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நண்பர்கள். நன்றி ஜாஜா, எப்பொழுது போல ரொம்ப சிறப்பா இருந்தது. நண்பர்கள் யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இந்து கோபால் வராங்க கேள்வி கேட்க. மேடம் இந்த அன்மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன் நீங்க. அந்த வணக்கம் ஜாஜா. தாச சொன்னீங்க இல்லையா, வைணவ சம்பிரதாயம்னு. அதே மாதிரி பிரேமியும் உண்டா? கிருஷ்ண பிரேமி. ஹலோ, கேக்குறதா? ஆமாமா, பிரேமின்னு பேரும் வச்சுப்பாங்க. பிரேமி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உள்ளவங்க தானா? அதாவது அவர் வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரியும், ஆனா அந்த டேக்லைன் அதுக்கு தானான்னு கேக்குறேன். இல்ல, பிரேமி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பேர் தான், அவங்களா வச்சுக்கிட்ட பேர் தான். தாசங்கிறது பெரிய சம்பிரதாயம், அது வடக்குல இருக்கிற மரபு. பிரேமி வந்து சொல்லுங்க, மரபு மாதிரி எனக்கு தெரியல, பார்க்கணும், எனக்கு முழுசா தெரியல அது என்ன.
ராஜா இன்னொன்னு வந்து அந்த 10 துறவரங்கள் பெயர் சொன்னீங்க இல்லையா? இதுல வந்து அவங்க ஆனந்த, சரஸ்வதி, யதி இப்படி வைக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேட்டகரி உண்டா? இவங்க தே ஆர் இத வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க இல்ல சம்திங் அந்த மாதிரி ஏதாவது உண்டா? ஆமா அவங்களுக்கு அந்த ஆமா பேர் கொடுக்கறதுக்கு. உதாரணமா அதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு ரெண்டு சொல்றதாக இருந்தால், இப்போ யதி அப்படின்னா துறவு. யதி அப்படின்னாலே துறந்து செல்பவர்னு அர்த்தம். அவங்க துறவு வாழ்க்கையில தான் இருப்பாங்க. அவங்க சொத்து சேர்க்க மாட்டாங்க, அல்லது பெருசா வந்து பைசா சேர்த்து வைக்க மாட்டாங்க, பெரிய மடங்களை கட்டுவது அதை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு துறவு மரபுல இருக்கிறவங்க, துறவை அப்படி மேற்கொள்கிறவர்கள் யதி. யதினாலே டிராவலர்னு தான் அர்த்தம். அதனுடைய இன்னொரு மீனிங் ஹீ ஹூ கீப்ஸ் டிராவலிங், அது யதி. இப்ப சரஸ்வதினு பேர் இருக்கிறவங்க பூராவுமே ஞானத்தின் வழிமுறைகள்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. தே ரைட் அ லாட், தே ரீட் அ லாட், தே டிபேட். அவங்கதான் அந்த ஹோலி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அதை விரிவாக பேசி அதை ஆராய்ந்து அதன் வழியாக இறைவனை நோக்கி போகக்கூடியவங்க. இவங்க எல்லாருமே வந்து இவங்க தான் இந்த சரஸ்வதினு வரக்கூடியவங்க. இப்ப தயானந்த சரஸ்வதி அவங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா பகவத்கீதையை பத்தி பேசிட்டே இருப்பாங்க, இதை பத்தி சொல்லி டெக்ஸ்ட் வழியா பேசிட்டே இருப்பாங்க. ஆனந்தாங்கிற சம்பிரதாயம் வந்து அத்வைத சம்பிரதாயம், எல்லாத்தையும் ஒண்ணுன்னு நினைக்கக்கூடிய சம்பிரதாயம். அவங்க வந்து எந்தெந்த வழிமுறைகள் அவங்களுக்கு இதா இருக்கோ அது வழியாக எல்லாம் அவங்க செய்வாங்க. கூடுமான வரைக்கும் ஆனந்தா சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியவங்க கம்யூனிட்டியாக காரியங்களை செய்யக்கூடியவங்களா நீங்க பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க ஆனந்தாங்கிற மரபுல அந்த சம்பிரதாயத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயருக்கு பின்னால இருக்கிற சம்பிரதாயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிரைமரியா இருக்கும். அவங்களுடைய அப்ரோச் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதை வச்சுதான் அந்த குரு மரபு. நீங்க அதுக்கு தனி ஸ்கூல்ஸ் மாதிரியும் இல்ல. உங்க குரு என்னவா இருக்காரோ அந்த அந்த சம்பிரதாயத்துல நீங்க அந்த பேரை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். வந்து அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எல்லாமே வந்து இன்க்ளூடடா? ஆமா எல்லாமே. இப்ப நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னு வைங்க, ஆனந்தா சம்பிரதாயத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் தான் வைணவர்கள்ட்ட இருக்கும். அவங்க தே சிட் அஸ் அ கம்யூனிட்டியா தான் ஒர்க் பண்ணுவாங்க, சேர்ந்து தான் பாடுவாங்க, சேர்ந்து தான் எல்லாம் செய்வாங்க, அப்படிதான் இருப்பாங்க. சைவத்திலயும் ஆனந்தாஸ் இருக்காங்க, வைணவத்திலயும் ஆனந்தாஸ் உண்டு. கிரி சம்பிரதாயம்னு ஒண்ணு உண்டு. அது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய அப்ரோச்ல இருக்கிற அந்த அப்ரோச்சை வச்சுதான் அந்த பேர், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஓகே. இது ரொம்ப புது தகவல். அதாவது நான் தெரிஞ்சுக்காத இது கேட்டது இல்ல. ஆனா பேர இப்படி ரேண்டமா கேட்டிருக்கோம். ஆனா இது வந்து நான் தேடணும் இன்னும் நெறையான்னு இருக்கு. நல்ல புது இன்ஃபர்மேஷன் ஜாஜா. தேங்க் யூ சோ மச். உங்க கிளாஸ் வந்தாவே ஏதாவது நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த மாரி வியாச ரகசியம் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. ஆனா ஒழுங்கா ரெகுலரா வர முடியலங்கிறது தான் ப்ராப்ளமா இருக்கு. நான் மறுபடியும் ஆடியோவாவது போட்டு கேட்டுடுறேன் டெஃபினட்டா. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் நன்றி. ஜாஜா. நீங்க தான் போய் அந்த சாயா சோமேஸ்வரர் எல்லாம் துப்பறிஞ்சிட்டு இருக்கீங்களே. யூ ஆர் பிஸி. வெரி குட். வெரி ஆமா. ஹாப்பி. ஓகே. தேங்க் யூ ஜாஜா. தேங்க் யூ. பிரேமதா நீங்க 73வது 73வது பாடல்ல பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்ற காவி. பூவையும் காயாவும் வந்து ஒரே மலர் வந்து அந்த இதுக்காக விளக்குனீங்க. அதே மாதிரி நீலமும் காவியும் அது ரெண்டுமே தண்ணீல மலரும் பூ. அதுக்கு ஏதாவது சிறப்பு உண்டா இங்க கொண்டு வந்ததுக்கு, இல்ல அது அப்படி ஒரே மாதிரி சொல்றதா? இல்ல, அதுல பூவையும் காயாவும்ங்கிறது மட்டும்தான் ஒரே இதை ரெண்டு பேரை வச்சு கூப்பிடுறாரு. மற்றபடி கருங்குவளை பூ வேற, இது காவினா செங்கழு நீர் பூ வேற, ரெண்டுமே கலர் வேற. செங்கழு நீர் பூ கொஞ்சம் சிவந்த வரி உடையது,
ஆகவே அது பெருமாளின் கண்களுக்கு ஒப்பீடு. நீலம் கருங்குவளை அவர் நிறத்தை சொல்லுவது. சோ அது ரெண்டுமே நார்மலா உள்ளதுதான். ஆனா வேணும்னே அவர் ஒரு மிஸ்டேக்கா குறிப்பா விடுறது துவக்கத்துல வரக்கூடிய பூவையும் காயாவுங்கிறது. அது அந்த ஒரே ஒரு பூவை மட்டும் அந்த இலக்கண போலியா சொல்லி அந்த போலி கண்டு மகிழ்தல் அவாந்திர பேதத்தை சொல்றதுக்கு அது ஒன்ன குறிப்பா வைக்கிறாரு, அவ்வளவுதான். மத்த 2 பூக்கள்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கரெக்டா தான் இருக்கு. நீங்க பெரியாழ்வார் பாசுரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு பூக்களையும் பத்தி அவர் பேசியிருப்பார். பூச்சூடுவதற்கு குழந்தை கிருஷ்ணனை அழைக்கக்கூடிய 10 பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம் பெரியாழ்வாருடைய. அந்த 10மே இந்த மாதிரி பார்க்கலாம். அதுல இந்த இதெல்லாமே வரும். சார் வணக்கம். ஹலோ, கேக்குறதா? கேக்குது. சொல்லுங்க. இதுல எனக்கு ஒரு ஓவா தொழிற்சாரங்கன் அப்படின்னு ஒரு வரி வந்தது இல்லைங்களா? ஆமா, 2662 ஓவா தொழிற்சாரங்கன் அப்படின்னு. இது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இதுல வந்து சாதாரணமா நம்ம படிக்காத எழுத படிக்க தெரியாதவங்க இந்த வார்த்தை அடிக்கடி உபயோகம் இப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி அப்படியே லைனா ராமபானம் மாதிரி வருது அப்படிம்பாங்க. அந்த கிராமத்துல சொல்லுவாங்க, யாராவது தொடர்ச்சியா நிறைய ஒரு குறிப்பிட்ட இதுல ஒரு கூட்டமா வந்தாங்கன்னு வைங்களேன், அப்ப சொல்லுவாங்க அவங்க அப்படியே கிளம்பி வர்றாங்கப்பா படபடியா ராமபானம் மாதிரி அப்படின்னு. சோ அது வந்து எனக்கு இப்போ ஓவா தொழிற்சாலைகளையும் அதையும் நான் கொஞ்சம் இணைச்சு பார்த்துக்கிட்டேன். கரெக்டு தான். நம்ம பாரம்பரியத்துல இந்த ராமாயணம்ங்கிறது கூட எவ்வளவு நல்லா கலந்துருக்குது பாருங்க அப்படிங்கிறது. ஆமா. நிறைய விஷயம் இங்க பேசுற எல்லாமே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளை சுத்தி அந்த சொல் இருந்துட்டே தான் இருக்கு. நன்றி. வெரி நல்ல அப்சர்வேஷன். நண்பர்களுக்கு வேற கேள்விகள் இருக்கா? வேற கேள்விகள் இல்லை என்றால் நம்ம அடுத்து வியாழக்கிழமை சந்திக்கலாம். வியாழக்கிழமையோட பெரிய திருவந்தாதி முடியுதுன்னு நினைக்கிறேன். 8 பாட்டு 9 இருக்கும். வியாழக்கிழமை. ஆமா, அதோட நம்ம பெரிய திருவந்தாதி முடிக்கலாம். வேற கேள்விகள் இல்லை என்றால் நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திக்கலாம். நன்றி சாச்சா.